அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 7th-லையும் 9th-லையும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் டாபிக் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு 9th-ல் தேர்தலும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. நம்ம தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு 11th-ல் வந்து தேர்தல் தொடர்பான எல்லா தகவலும் பார்த்துட்டோம். நம்ம அரசியல் கட்சிகள் மட்டும் நம்ம இதில் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ 11th-ல் பார்த்து சில பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ரிப்பீட் ஆகும். அதை ஒரு ரிவிஷனாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான லெசனுங்க ரெண்டுமே. பாருங்கள், ஃபஸ்ட்டு பேசுகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது நமக்கு தேவையில்லை. பாருங்கள், ஆரம்ப காலங்களில் பேரரசர்களும் அரசர்களும் ஆட்சி செஞ்சாங்க. நமக்கு தெரியும், ஆரம்ப காலத்தில் பேரரசரும் அரசர்களும் தான் ஆட்சி பண்ணாங்க. அரசர் தான் சட்டம் இயற்றுதல், நிர்வாகம், நீதி வழங்குதல் ஆகியவற்றின் தலைமையிடமாக இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா அரசர் தான் பார்த்தீங்கன்னா சட்டம் இயற்றுவார், நிர்வாகம் பண்ணுறாரு, நீதித்துறை மூணுமே அவர்கிட்ட தான். 3 டிபார்ட்மெண்ட்டும் அவர்கிட்ட தான். நிர்வாகம், சட்டத்துறை, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீதித்துறை மூணுமே வந்து அவர்கிட்ட தான் இருந்துச்சு, அரசர்கிட்ட தான் இருந்துச்சு. நிர்வாகம் அவர் ஒருவரின் கையில் மட்டுமே இருந்தது. நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மட்டும்தான், அவர் சொல்கிறது தான் சட்டம், அவர் ஒருவரின் கையில் மட்டும்தான் இருந்தது. அதிகாரம்ல பரவலாக்கெல்லாம் படலை. மக்களின் நலன் என்பது அரசரை பொறுத்து இருந்தது. அதாவது மக்களுடைய நலன் அப்படிங்கிறது, அரசர் நல்லவராக இருந்தார் அப்படின்னா மக்களுடைய நலன் நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா அரசரை பொறுத்து தான் அங்கே மக்கள் நல்லா இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். மக்கள் அரசருக்கு எதிராக செயல்படும் உரிமையை பெற்றிருக்கவில்லை. அவங்களுக்கு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அரசருக்கு எதிராக எதுவும் பண்ண முடியாது. எதிராக பண்ணக்கூடிய உரிமையை மக்கள் பெற்றிருக்கல அந்த காலத்தில். பின்னர் இப்படி வந்து அரசருடைய கையில் வந்து ஆட்சி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்நிய நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவை குடியேற்ற நாடாக உருவாக்கின. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் ஆட்சி வந்துச்சு. குடியேற்ற நாடுகள் பின்னர் சுதந்திர நாடுகளாக அறிவிக்கப்பட்டன. அப்போ பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழே நம்ம கொஞ்ச நாள் இருந்தோம். அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சுதந்திரம் அடைஞ்சோம். சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டது எப்போ, 1947. அப்புறம் விடுதலை அடைஞ்சோம். விடுதலை அடைஞ்சதுக்கப்புறம் நமக்கான ஒரு இந்திய அரசியலமைப்பு வந்து நம்ம அமைச்சோம். அந்த இந்திய அரசியலமைப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கும், இந்தியா வந்து ஒரு மக்களாட்சி நாடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில் நம்ம நாடு ஒரு மக்களாட்சி நாடாக உருவாச்சு. பாருங்கள், இந்தியா 1950ஆம் ஆண்டு மக்களாட்சி நாடானது. அப்போ மக்கள் கையில் ஆட்சி, மக்கள் கையில் அதிகாரம், மக்கள் வந்து தங்களுக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாடாக 1950ஆம் ஆண்டு. ஏன் 1950? அன்னைக்கு தான் நமக்கு அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அரசியலமைப்பில் தான் நம்ம இந்தியாவை மக்களாட்சி நாடு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா? பாருங்கள், இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசுன்னு சொன்னோம்ல, அப்போ அது வந்து அப்போ தான் 1950ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. துடிப்பான ஒரு மக்களாட்சி நாட்டிற்கு ஒரு வலிமையான அரசியல் கட்சி முறை அவசியமான ஒன்றாகும். அப்போ மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அதுக்கு கண்டிப்பாக வேணும், ஒரு துடிப்பான மக்களாட்சி நாடாக இருக்கணும்னா அங்கே ஒரு வலிமையான அரசியல் கட்சி இருக்கணும். கட்சி முறை என்பது நவீன கால தோன்றல். அப்போ கட்சி முறை அப்படிங்கிறது என்னென்னா, ஆரம்ப காலத்தில் அரசர் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. கட்சி முறை அப்படிங்கிற விஷயமே வந்து இப்போ தான் நவீன கால தோன்றல்னு சொல்லலாம். மக்களாட்சியில் மக்கள் எந்த செயல்பாடுகள் குறித்தும் தங்களது கருத்துக்களை என்ன பண்ணலாம், வெளியிடலாம். ஆரம்ப காலத்தில் அரசருக்கு எதிராக பேசக்கூடிய உரிமை மக்களுக்கு மறுக்கப்பட்டது. ஆனால் மக்களாட்சி நாடானா நம்ம ஆயிட்டோம். அப்போ இங்கே கட்சிகள்லாம் இருக்குது. நாம் ஓட் போட்டு தேர்ந்தெடுத்து ஒரு கட்சியை ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னா அந்த அவங்கள குறித்து, அதாவது மக்களாட்சியில் பார்த்திங்கன்னா மக்கள் அரசாங்கத்துடைய எந்த செயல்பாடுகள் குறித்தும் தங்களுடைய கருத்துக்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா வெளியிடலாம். சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்ச பாயிண்ட் தான். பாருங்கள், அப்போ துடிப்பான மக்களாட்சி நாட்டிற்கு ஒரு வலிமையான அரசியல் கட்சி தேவை. அப்போ அரசியல் கட்சி வரப்படுது. பாருங்கள், அரசியல் கட்சிகள் என்றால் என்ன? அரசியல் கட்சிகள் என்பவை தன்னார்வத்தோடு ஏற்படுத்தப்பட்ட தனி மனிதர்களின் அமைப்பு. இது என்னதுங்க, தன்னார்வத்தோடு தானே ஏற்படுத்துகிறாங்க. தன்னார்வமாக தனி மனிதர்களை சேர்ந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்னது, அரசியல் கட்சி. இவை பரந்த கருத்தியல் அடையாளங்களோடு சில கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு சமூகத்திற்கான திட்டங்களையும் நிரல்களையும் வடிவமைக்கின்றன. அப்போ ஒரு அரசியல் கட்சிகள் ஒரு அமைப்பு, ஒரு தனிநபர்கள்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறாங்க, அதை தான் அரசியல் கட்சின்னு சொல்கிறோம். அப்போ அந்த அரசியல் கட்சி அப்படிங்கிறது அதற்கென்று தனியாக ஒரு கொள்கை இருக்கும், சமூகத்திற்கான திட்டம்னு ஒன்று இருக்கும்.
அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும். அதன் அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். மேலும் அரசியல் கட்சிகள் மக்களின் ஆதரவை பெற்று தேர்தலில் வெற்றி பெறுவதன் மூலம் தமது கொள்கைகளை நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. அப்போ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது இதுதான் அவங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துகிறாங்க. அப்போது அந்த கொள்கையை வெளிப்படுத்துறதன் மூலமாக மக்களுக்கு பிடிச்சி போய் அந்த அரசியல் கட்சிகளை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க சொன்ன அந்த கொள்கைகளை என்ன பண்ணுறாங்க, நடைமுறைப்படுத்துகிறாங்க. அவற்றின் அளவு, அமைப்பு, மற்றும் கொள்கை ஆகியவற்றின் அடிப்படையில் வேறுபடுகின்றன. அப்போ அரசியல் கட்சிகள் எதன் அடிப்படையில் வேறுபடுது? நிறைய கட்சிகள் இருக்குது நம்ம நாட்டில்னு பார்த்திங்கன்னா, பல அரசியல் கட்சிகள் இருக்காங்க. அப்போ இத்தனை கட்சிகள் இருக்குது, அப்போ இத்தனை கட்சிகளுக்குள்ளே வேறுபாடு இருக்குது. அதனுடைய அளவு, அதனுடைய அமைப்பு, மெயினாக பார்த்திங்கன்னா கொள்கை அளவில் கட்சிகளுக்குள்ளே என்ன இருக்குன்னா வேறுபாடு இருக்குன்னு சொல்லலாம். பாருங்க, அடுத்தது, எந்த ஒரு அரசியல் கட்சியும் பின்வரும் 3 அடிப்படை அம்சங்களை கொண்டிருக்கும். இந்த மாதிரி கேள்வியில கேட்டுடலாங்க, ஈஸியான கொஷின் தான், ஆனால் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு அரசியல் கட்சியும் 3 அடிப்படை அங்கங்களை கொண்டிருக்கும். யாரு? அந்த அரசியல் கட்சிக்கு ஒரு தலைவர் இருப்பார், செயல் உறுப்பினர்கள் இருப்பாங்க, தொண்டர்கள் இருப்பாங்க. ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா 3 அடிப்படை அங்கங்களை கொண்டிருக்கும். யார் யார்? தலைவர் இருப்பாங்க, செயல் உறுப்பினர்கள் இருப்பாங்க, தொண்டர்கள் இருப்பாங்க. இப்போ முன்னாடியில் நம்ம அரசியல் கட்சியோடைய அந்த இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்ருக்குறோம். ஏன் அரசியல் கட்சி தேவை, அவங்களுக்குன்னு ஒரு தனி கொள்கை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்குறோம். அப்போ இந்த இடத்துல ஃபேக்ட் இதெல்லாம் கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பாருங்கள், அரசியல் கட்சிகளுடைய முக்கியத்துவம். அரசியல் கட்சி ரொம்ப ரொம்ப முன்னாடியே நம்ம பார்த்தோம். ஒரு மக்களாட்சி நாட்டில் அரசியல் கட்சிகள், வலிமையான அரசியல் கட்சிகள் அவசியமானது அப்படின்னு பார்த்தோம். பாருங்கள், அரசியல் கட்சிகள் மக்களாட்சியுடைய முதுகெலும்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா மக்களாட்சினா மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? இந்த அரசியல் கட்சிகள் மூலமாக தானே அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க, அவங்க கொள்கையை வெளியிடுவாங்க. அந்த கொள்கையின் அடிப்படையில் மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த அரசியல் கட்சிகளுடைய அந்த கொள்கை தான் வெளிப்படுத்துது, கொள்கை தான் கொடுக்குது. சரிங்களா? பாருங்க, அரசியல் கட்சிகள் முறையாக அமைக்கப்பட்ட அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக இல்லாமல் அரசாங்கத்தை அமைக்கும் முக்கிய காரணிகளாக இருக்கின்றன. பாருங்க, அரசியல் கட்சிகள் பார்த்தீங்கன்னா அதாவது முறையாக அமைக்கப்பட்ட அரசாங்கத்தோட ஒரு பகுதி இல்லை, அரசாங்கத்தை அமைப்பதே அதுதான், முக்கிய அங்கமே அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன சொல்ல வராங்கன்னு புரியுதுங்களா? அதாவது அரசியல் கட்சிகள் அமைக்கப்பட்ட அரசாங்கத்துடைய ஒரு பகுதி கிடையாது, ஆனால் அரசாங்கத்தை அதுதான் அமைக்குது, அப்படிதான் அமைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளாம் ஓட் போட்டு தேர்ந்தெடுக்கிறோம், மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கிறோம், எம்பிஸ்லாம் தேர்ந்தெடுக்கிறோம். அப்போது அவங்கள ஒருத்தவங்க பிரதமராக தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ அந்த அரசாங்கத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? தேர்ந்தெடுத்து அமைக்கிறோம். அப்போ அரசாங்கத்தை அமைக்கக்கூடிய முக்கிய காரணிகளாக இந்த அரசியல் கட்சிகள் இருக்குது. நம்ம தேர்ந்தெடுத்து அவங்க தான் உள்ளே போகிறாங்க, அப்போ அவங்க தான் அரசாங்கத்தை அமைக்கிறாங்க. அந்த யாரை தேர்ந்தெடுக்கிறோம்? நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ அந்த அரசியல் கட்சிகளிலிருந்து அந்த உறுப்பினர்களை நம்ம எம்எல்ஏவோ எம்பிஓவோ தேர்ந்தெடுக்கிறோம். அவங்க என்ன பண்ணுறாங்கங்க? மத்திய அளவில் மத்திய அரசாங்கத்தையும் மாநில அளவில் மாநில அரசாங்கத்தையும் அமைக்கிறாங்க. அவை என்ன பண்ணுறாங்கன்னா பொது கருத்துக்களை உருவாக்குகின்றன. மக்களுடைய கருத்துக்கள் எல்லாமே கேட்டு அப்போ என்ன முக்கியமான பிரச்சனை, பொதுவான கருத்து என்ன, மக்கள்கிட்ட என்ன கொள்கை, எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒரு பொதுவான கருத்து, இப்போ இருக்கக்கூடிய நடைமுறையில் என்ன பிரச்சனை, அதுதான் பொது கருத்து. அப்படிங்கும் பொழுது என்னென்னா மக்களுடைய கருத்து எல்லாம் ஒருங்கிணைத்து சொல்கிறது, பேசுறது, அதை நடைமுறைப்படுத்துறது, அந்த கருத்திற்கு தகுந்த மாதிரி திட்டங்களை வெளிப்படுத்துறது. பொது கருத்துனா புரிஞ்சிருச்சுங்களா? பாருங்கள், அடுத்தது, கட்சிகள் குடிமக்களுக்கும் கொள்கை வகுப்பாளர்களுக்கும் இடையே பாலமாக சேவை செய்கின்றனர். அப்போ கட்சிகள் தான் பார்த்தீங்கன்னா மக்களுக்கும் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய அவங்களாம் தான் என்ன பண்ணுறாங்க? கொள்கை வகுக்கிறாங்க. அவங்களுக்கு இடையில பாலமாக செயல்படுவது தான் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகள்னு சொல்லலாம். அடுத்தது, ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படுவது எனில் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். இது லைட்டாக 2 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு கட்சியை தேசிய கட்சியாவோ மாநில கட்சியாவோ அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு அதுக்கான கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த இடத்துல இது பார்க்க வேண்டாம், நம்ம பின்னாடி பார்க்கலாம். மாநில கட்சினா என்னென்ன அந்தஸ்து, ஒரு கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா மாநில கட்சினா என்னென்ன தகுதி இருந்தால் அதற்கு மாநில கட்சி அந்தஸ்து கொடுப்பாங்க, ஒரு கட்சிக்கு என்னென்ன தகுதிகள் இருந்தால் அந்த கட்சிக்கு தேசிய கட்சி அந்தஸ்து கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த 2 பாயிண்ட் வேணாம், பின்னாடி நம்ம பார்ப்போம். பாருங்கள், ஏன்னா இது லைட்டாக 2 பாயிண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க, இது மட்டும் தேவை கிடையாது, நம்ம எக்ஸ்ட்ராவாக பார்க்க வேண்டியது இருக்குது, அதை நம்ம புக்லேயே கொடுத்துருக்காங்க. பாருங்க, அரசியல் கட்சிகளின் பண்புகள் என்னென்ன? அரசியல் கட்சிகள் என்பது
பொதுவான குறிக்கோள்கள் மற்றும் பகிர்ந்தளிக்கப்பட்ட மதிப்பீடுகளை கொண்ட மக்கள் குழுக்களாக இருக்கின்றன. அரசியல் கட்சிகள் என்னதுங்க? மக்கள் குழு தான். மக்கள் இருக்கக்கூடிய தனிநபர்கள் தான் சேர்ந்து அரசியல் கட்சிகளை ஆரம்பிக்கிறாங்க. அந்த அரசியல் கட்சிக்கு என்ன இருக்கும்? பொதுவான குறிக்கோள் இருக்கும். தனக்கென கொள்கை மற்றும் திட்டங்களை கொண்டிருக்கின்றன. அப்போ அந்த அரசியல் கட்சிக்கு கொள்கை இருக்கும். தான் என்ன பண்ணணும், நம்ம ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணணும், நமக்கு இந்த பதவி கிடைச்சா நம்ம என்ன பண்ணணும், என்ன கொள்கை, நம்மளுடைய என்ன கொள்கை, நமக்கான என்ன திட்டம் அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருக்கும். அரசியல் அமைப்பின் வழியாக மட்டுமே அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சிக்கின்றன. இவங்க ஈஸியாக வந்துடலாமான்னு கேட்டால் கிடையாது. அரசியல் அமைப்பின் வழியாக தான். அரசியலமைப்பில் என்ன சொல்லியிருக்காங்க? அரசியல் அமைப்பின் வழியாக அப்படின்னா என்னது? தேர்தல் முறையாக வழியாக மட்டுமே அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சிக்க முடியும். அரசியலமைப்பின் வழியாக அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இன்டைரக்டா. தேசியம் மற்றும் தேசிய நலன்களை மேம்படுத்த முயற்சிக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? தேசியம் மற்றும் தேசிய நலன்களை மேம்படுத்த முயற்சிக்கிறது இந்த அரசியல் கட்சிகள். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட் தான். பாருங்க, கட்சியின் தேர்தல் அறிக்கை அப்படின்னு என்னதுங்க? தேர்தல் அறிக்கைன்னா என்ன? தேர்தலுக்கு முன்பான பரப்புரையில் வேட்பாளர்கள் தங்களது கட்சி ஆட்சிக்கு வந்தால் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள், கொள்கைகளை அறிவிப்பார்கள். இப்போ எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? தேர்தல் பரப்புரை பண்ணணும். தேர்தல் பரப்புரை பண்ணும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம், இந்த மாதிரி திட்டங்களெல்லாம் கொண்டு வருவோம், இந்த மாதிரி கொள்கைகளாக நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? அறிவிப்பாங்க. அதுதான் என்னது? தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது. சரிங்களா? முன்னாடியில் ஜென்ரலான பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம். கட்சி முறையுடைய வகைகள் இருக்குது. 3 வகையான கட்சி முறைகள் இங்கே இருக்குது. என்னென்னா, ஒரு கட்சி முறை, இரண்டு கட்சி முறை, அடுத்தது பார்த்திங்கன்னா பல கட்சி முறை அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான கட்சி முறைகள் இருக்குது. அது என்னங்க ஒரு கட்சி முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இருக்கும் அந்த நாட்டில். 2 கட்சி முறை அப்படின்னா 2 கட்சி இருக்கும். பல கட்சி முறைனா நிறைய கட்சிகள் இருக்கும். இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல கட்சிகள் இங்கே இருக்குது. அதனால் நம்ம பல கட்சி முறை கொண்ட வகையில் இருக்கிறோம். நம்ம பாருங்கள், ஒரு கட்சி முறை. இம்முறையில் ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும் அரசாங்கத்தை ஏற்படுத்தும் உரிமையை கொண்டிருக்கும். ஒரே ஒரு கட்சி தான் இருக்கும். அந்த அரசியல் கட்சி தான் என்ன பண்ணும்? கவர்மெண்ட்டை ஏற்படுத்தும் உரிமையை கொண்டிருக்கும். இவ்வகையான ஒரு கட்சி முறை எங்கெங்கெல்லாம் இருக்குது? பொது உடைமை நாடுகளான சீனா, வடகொரியா, கியூபா ஆகிய நாடுகளில் நடைமுறையில் இருக்கின்றன. இந்த எக்ஸாம்பிள் தாங்க ரொம்ப முக்கியம். ஒரு கட்சி முறையை பின்பற்றக்கூடிய நாடுகள் சீனா, வடகொரியா, கியூபா. அங்கே ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் அரசாங்கத்தை அமைக்கும். சீனா, வடகொரியா, கியூபா. சரி, அடுத்தது பாருங்கள், இரு கட்சி முறை அப்படின்னு வரும்பொழுது எந்த நாடுகள்லாம் வரும்? இம்முறையில் பார்த்திங்கன்னா 2 கட்சிகள் அங்கே இருக்கும். 2 கட்சிகள் அதிகாரத்தை பங்கு கொள்ளும் வகையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஒன்று என்னவாக இருக்கும்? ஆளும் கட்சியாக இருக்கும். மற்றொன்று எதிர்கட்சியாக இருக்கும். ஒரு கட்சி ஜெயிச்ச கட்சி ஆளும் கட்சி, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கட்சி எதிர்கட்சி. இரு கட்சி முறை எங்கெங்கெல்லாம் பின்பற்றுறோம்? பிரிட்டனில் பார்த்திங்கன்னா 2 கட்சி தான், தொழிலாளர் கட்சி, பழமைவாத கட்சி. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் பார்த்திங்கன்னா அங்கேயும் 2 கட்சி தான், ஒன்று குடியரசுக் கட்சி, இன்னொன்று ஜனநாயக கட்சி. அப்போ இரு கட்சி முறைனா 2 கட்சிகள் தான் இருக்குவாங்க. அவங்க தான் யாராவது ஒருத்தர் ஆட்சி பிடிப்பாங்க. ஆட்சி பிடிக்கிறவங்க ஆளும் கட்சி, அடுத்த மற்றொன்று பார்த்திங்கன்னா எதிர்கட்சின்னு சொல்லுவோம். பிரிட்டனில் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பிரிட்டன், அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லாம் இரு கட்சி முறையை தான் பின்பற்றுறோம். பிரிட்டனில் பார்த்திங்கன்னா தொழிலாளர் கட்சி மற்றும் பழமைவாத கட்சி இருக்குது. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் குடியரசுக் கட்சி, ஜனநாயக கட்சி அப்படின்னு 2 கட்சி தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள், பல கட்சி முறை. பல கட்சி முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்திற்கான போட்டி 3 அல்லது அதற்கு மேற்பட்ட கட்சிகளிடையே இருக்குமாயின் அது பல கட்சி முறை. அந்த அரசாங்கத்தை அமைப்பதற்கான அந்த போட்டி அப்படிங்கிறது 3 அல்லது அதற்கு மேற்பட்ட கட்சிகள் இருக்குது அப்படின்னா, அதாவது 3 அல்லது அதற்கு மேற்பட்ட கட்சிகள் ஒரு நாட்டில் இருந்துச்சுன்னா அது பல கட்சி முறையை பின்பற்றக்கூடிய நாடுகள். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இம்முறை இந்தியா, பிரான்ஸு, ஸ்வீடனு, நார்வே உள்ளிட்ட நாடுகளில் காணப்படுது. எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்தியா, பிரான்ஸ், ஸ்வீடன், நார்வே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல கட்சி முறை பின்பற்றிட்டு இருக்கிறோம் பாருங்க. அப்போது
என்னென்ன இருக்குது? ஒரு கட்சி முறைனா ஒரே ஒரு அரசியல் கட்சி தான். எடுத்துக்காட்டு சீனா, வடகொரியா, கியூபா. இரு கட்சி முறை அப்படின்னு வரும்பொழுது 2 கட்சிகள் தான் அரசாங்கத்தை யாரோ ஒருத்தர் அமைப்பாங்க. எடுத்துக்காட்டு பிரிட்டனும் அமெரிக்காவும். பல கட்சி முறைனா அங்கே பல கட்சிகள் இருக்கும். பல கட்சிகள் இருந்து அவங்க ஆட்சி அமைப்பாங்க, ஒரு கட்சி மட்டும். இதில் இந்தியா, பிரான்ஸு, ஸ்வீடன், நார்வே இந்த நாடுகளெல்லாம் காணப்படுது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா பல கட்சிகள் இருக்குது. ஆனால் ஒரு கட்சியை ஆட்சி அமைக்குது. ஆனால் பல கட்சிகள் இருக்குல்ல, பல கட்சிகள் போட்டியிடுறாங்கல்ல, அதனால் அது பல கட்சி முறை. பாருங்க, இந்தியாவில் அரசியல் கட்சி முறை எப்படி இருக்கு? கூட்டாட்சி அமைப்பினை பின்பற்றும் நாடுகளில் இருவகையான கட்சிகள் மட்டுமே காணப்படுது. அதாவது கூட்டாட்சி அமைப்பை எந்தெந்த நாடுகள்லாம் பின்பற்றுறாங்களோ அவங்க அந்த நாடுகள்லாம் இரு கட்சி முறை. இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி அமைப்பு. கூட்டாட்சி அமைப்புன்னு நம்ம பார்த்துட்டோம். மத்திய அரசு, மாநில அரசு ரெண்டுமே கூட்டாக என்ன பண்ணுவாங்க? ஆட்சி பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட நாடுகளிலும் பார்த்தீங்கன்னா 2 வகையான கட்சி முறைகள் தான் காணப்படுது. ஆனால் இந்தியா வந்து கூட்டாட்சி நாடு தான். ஆனால் ஒற்றையாட்சி தன்மை கொண்ட கூட்டாட்சி நாடு. ஆனால் கூட்டாட்சி நாடாக இருந்தாலுமே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல கட்சி முறையை தான் நம்ம பின்பற்றிட்டு இருக்கிறோம். இந்தியாவில் கட்சி முறை 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தோன்றியது. எப்போ தோன்றியது கட்சி முறை அப்படிங்கிறது? 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தோன்றியது. உண்மையில் இந்தியாவில் உலகின் அதிக எண்ணிக்கையிலான கட்சிகள் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதிக எண்ணிக்கையிலான கட்சிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் கட்சிகள் பார்த்தீங்கன்னா 3 படிநிலையில் அமைந்திருப்பதை நாம் காணலாம். எப்படி அமைந்திருக்கு? 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. எப்படின்னா, 1 தேசிய கட்சிகள், தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள். மாநில கட்சிகள், மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள். பதிவு செய்யப்பட்ட, எலெக்ஷன் கமிஷனில் பதிவு பண்ணியிருப்பாங்க, பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகள், சுயேட்சைகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தேசிய கட்சிகள் இருக்குது, மாநில கட்சிகள் இருக்குது. அதாவது தேசிய கட்சிகள் அப்படிங்கிறதுக்கு அங்கீகாரம், ஒரு கட்சி தேசிய கட்சியா அப்படின்னு அங்கீகரிக்கிறது யாரு? தேர்தல் ஆணையம் தான், இந்திய தேர்தல் ஆணையம். அதே மாதிரி ஒரு கட்சியை மாநில கட்சின்னு அங்கீகரிக்கிறது தேர்தல் ஆணையம். அதுக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்குது, நம்ம என்னன்னு பார்க்கலாம். 3வது டைப் என்னன்னா, அது எலெக்ஷன் கமிஷனில் அந்த கட்சி பதிவு பண்ணப்பட்டிருக்கும், ஆனால் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கும். தேசிய கட்சியாவோ மாநில கட்சியாவோ அங்கீகரிக்கப்படாமல் இருக்கும். அப்போ இந்த 3 படிநிலையில் இந்தியாவில் கட்சிகள் இருக்குது. தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள், பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகள், அதை சுயேட்சைகள் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, எந்த கட்சியாக இருந்தாலுமே சரி, கண்டிப்பாக என்னதுங்க, தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணியிருக்கணும். அது அங்கீகரிக்கப்பட்டது அங்கீகரிக்கப்படலை அது வேற. ஆனால் ஒரு கட்சினா ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, தேர்தல் ஆணையம் அப்படிங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்துவதற்கு அதிகாரம் கொண்ட ஒரு சுதந்திரமான சட்டப்படியான அமைப்பு, அரசியலமைப்பு சட்டப்படியான ஒரு அமைப்பு. சட்டப்பூர்வ அமைப்புன்னு வரும்பொழுது அது என்னதுங்க? அரசியலமைப்பின் படியான சட்டப்பூர்வ அமைப்பு. இதன் தலைமை எங்கே இருக்குது? புதுடெல்லியில் இருக்குது. நம்ம தேர்தல் ஆணையத்தை பற்றி பார்த்துட்டோம், முன்னாடியே பார்த்துருப்போம். தேர்தல் ஆணையம், அதில் வந்து ஒரு தலைவர், 2 உறுப்பினர்கள் இருப்பாங்க. யார் நியமிக்கிறாங்க, யார் பதவி நீக்கம் பண்ணுறாங்க. 11th தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் லெசன் பார்த்தோம் இல்லைங்களா? அங்கே நம்ம தேர்தல் ஆணையத்தை பற்றி பார்த்தோம். தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுதந்திரமான ஒரு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ உங்களுக்கு எலெக்ஷனை பற்றி எந்த பகுதியில் கொடுத்துருப்பாங்க? பகுதி 15 கொடுத்துருப்பாங்க. ஆர்டிக்கல் 324 329 வரைக்கும் எலெக்ஷனை பற்றி, எலெக்ஷன் கமிஷன் பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போ 3 படிநிலைகள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள், பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகள். இப்போ பாருங்க, இந்த பாக்ஸில் இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடுகள்லாம் என்னதுங்க? நேர்மையான எதிர்ப்பு, பொறுப்புடைமை, ஸ்திரத்தன்மை வழங்குதல். அப்புறம் பார்த்திங்கன்னா பரிந்துரைத்தல், தேர்ந்தெடுக்கப்பட்ட அலுவலகத்திற்கு தனிநபரை பரிந்துரைத்தல். அப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்பாடு செய்தல், அரசியல் பிரச்சாரம், பேரணி, இதெல்லாம் ஏற்பாடு செய்கிறது. தேர்தலில் வெற்றி பெற அவங்க என்ன பண்ணுவாங்க? தேர்தல் அறிக்கையை வெளியிடுவாங்க. மக்கள் நலனுக்காக திட்டங்களையும் கொள்கைகளையும் என்ன பண்ணுவாங்க? முன்வைப்பாங்க. சமுதாயத்தையும் அரசையும் என்ன பண்ணுறது? இணைக்கிறது. தேர்ந்தெடுக்கும் உறுப்பினர்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது. அரசாங்கத்தை ஏற்படுத்தி இயக்குதல், பொதுவான கொள்கையை உருவாக்குதல். இதெல்லாம் லைட்டாக ரீட் பண்ணுற மாதிரி தான். அடுத்தது பாருங்க, ஒரு அரசியல் கட்சியை தோற்றுவிப்பது எப்படி? அப்போ ஒரு அரசியல் கட்சியை நம்ம ஆரம்பிக்கணும்னு நம்ம நினச்சோம்னா என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும்.
குறைந்தபட்சம் 100 உறுப்பினர்கள், அவர்கள் ஒவ்வொருவரும் வாக்காளர் அட்டையை கொண்டிருக்க வேண்டும். ஒரு அரசியல் கட்சி உருவாக்கணும் அப்படின்னா அதில் ஒரு 100 உறுப்பினர்கள், குறைந்தபட்சம் 100 பேர் இருக்கணும். அந்த ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வாக்காளர் அட்டை இருக்கணும். அதே மாதிரி கட்சி அமைப்பு குறித்த ஆவணத்தை கொண்டிருக்கு, கட்சி அமைப்பை பற்றி அந்த ஆவணம் இருக்கணும். அப்போ தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணணும். இந்த 3 கண்டிஷன் முக்கியமான கண்டிஷன். இதன் அடிப்படையில் ஒரு அரசியல் கட்சியை நம்ம என்ன பண்ணலாம், தோற்றுவிக்கலாம். சரி, அடுத்தது பாருங்க. இப்போ இந்த இடத்துல கட்சிகள் அங்கீகரிக்கப்படுவதற்கான நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. நம்ம சொன்னோம்ல, இந்தியாவில் கட்சிகள் 3 படிநிலைகளில் இருக்குது. அரசியல் கட்சிகள் 3 படிநிலைகளில். ஒன்று தேசிய கட்சிகள், பிராந்திய கட்சிகள், இல்லைன்னா மாநில கட்சிகள், சுயேட்சை வேட்பாளர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, மக்களவை தேர்தலில் 3 கண்டிஷன் இருக்குங்க. 3 கண்டிஷன். நான் ஃபஸ்ட்டு, ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னா இது 3ல் ஏதோ ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். 3ல் ஏதோ ஒரு கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பாருங்கள், மக்களவை தேர்தலில் அல்லது 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் செல்லத்தக்க மொத்த வாக்குகளில் ஒரு கட்சி 6% வாக்குகளை பெற்றிருத்தல் வேண்டும். அதாவது மக்களவை தேர்தலில் அல்லது 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் பாருங்க, இந்த இடத்துல இது 3 இருக்குது பார்த்தீங்களா, இந்த தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புக்கில் இதே கண்டென்ட்டை தான் நான் நோட்ஸாக உங்களுக்கு காட்டுறேன். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா மாநில கட்சிகளில் இன்னொரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னா இன்னொரு கண்டிஷனும் இருக்குது. அதனால் அந்த இடத்துல நம்ம நோட்ஸாக பார்க்கலாம். இது ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா லைட்டாக அந்த நோட்ஸ் பார்த்து இங்கே எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு பார்க்குறக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், பாருங்கள், தேசிய கட்சி அங்கீகாரம் பெறுவதற்கான விதிமுறைகள் ஒரு 3 கண்டிஷன் இருக்குங்க. இந்த 3 நல்லா படிச்சுக்கோங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் புக்கில் இருக்கக்கூடியது பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரியும். பாருங்கள், ஏன்னா ஒரு 2 பாயிண்ட்டை சேர்த்து கொடுத்துருப்பாங்க. அந்த தேசிய கட்சியில் நம்ம புக்கில் கொடுத்துருக்குள்ள ஒரு 2 பாயிண்ட்டை சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஒரு பாயிண்ட்டை வந்து 2ஆக பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதுதான் 3 கண்டிஷன். இது 3ல் ஏதோ ஒன்று. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு இது ஒரு பாயிண்ட்டா, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இல்லைன்னா இந்த கண்டிஷன், இல்லை அப்படின்னா இந்த கண்டிஷன். இந்த 3ல் ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னன்னா, குறைந்தது 4 மாநிலங்களில் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு கட்சியை தேசிய கட்சியாக அங்கீகரிப்பாங்க. யார் அங்கீகரிப்பாங்க? தேர்தல் ஆணையம் தான், இந்திய தேர்தல் ஆணையம் தான் அங்கீகரிப்பாங்க. அவங்க அங்கீகரிக்கணும்னா ஒரு கட்சி இந்த கண்டிஷனில் ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒன்று, குறைந்தது 4 மாநிலங்களையாவது மாநில கட்சின்னு அந்தஸ்து பெற்றிருக்கணும், அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும். மாநில கட்சி அந்தஸ்தை நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ நீங்கள் மாநில கட்சியாக 4 மாநிலங்களில், குறைந்தது 4 மாநிலங்களில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும். இது ஒன்று. ஒருவேளை இது இல்லைன்னா வேறு கண்டிஷன் என்னென்னா, கடைசியில் நடந்த மக்களவை அல்லது சட்டமன்ற தேர்தல்களில் 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் மொத்த செல்லுபடியாகும் வாக்குகளில் 6% பெற வேண்டும் மற்றும் 4 மக்களவை இடங்களை வென்றிருக்க வேண்டும். என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசி மக்களவை அல்லது சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கும்ல, அதில் 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் மொத்த செல்லுபடியாகும் வாக்குகளில் 6% பெறணும் மற்றும் 4 மக்களவை இடங்கள் வாக்குகளில் 6%. அது போக 4 MP சீட்டு ஜெயிச்சிருக்கணும். அதுவும் எப்படிங்க, 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில், ஒரே மாநிலத்தில் கிடையாது, 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் மொத்த வாக்குகளில் 6%, அது போக 4 மக்களவை இடங்கள் குறைந்தது வென்றிருக்கணும்னு சொல்கிறாங்க. இது ஒருவேளை இந்த கண்டிஷன் இல்லை அப்படின்னா, மொத்த மக்களவை இடங்களில் 2% வாக்குகள் குறைந்தது 3 வெவ்வேறு மாநிலங்களில் பெற்றிருக்க வேண்டும். இப்போ MP எலெக்ஷன் நடக்குது, மக்களவை எலெக்ஷன் கடைசியாக நடந்துச்சுன்னா அதில் மொத்த மக்களவை இடங்களில் 2% வாக்குகள் பெற்ற போது வாக்குகள் அந்த 2% வாக்குகள் குறைந்தது 3 வேறு மாநிலங்களில் சேர்த்து 2%, ஒரே மாநிலத்தில் 2% கிடையாது, 3 வெவ்வேறு மாநிலங்களில் சேர்த்து 2% வந்து பெற்றிருக்கணும். இந்த 3ல் ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஒன்று என்னதுங்க, குறைந்தது 4 மாநிலங்களில் மாநில கட்சி, அது ஈஸியாக நமக்கு ஞாபகம் வந்துடும், மாநில கட்சி அப்படிங்கிற அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும். 2வது என்னது, கடைசியில் நடந்த மக்களவையோ அல்லது சட்டமன்ற தேர்தல்களில் 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில்
6% வாக்குகள், அது போக 4 எம்பி சீட் ஜெயிச்சிருக்கணும், மக்களவை இடங்களை ஜெயிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஒருவேளை அது இல்லைன்னா மொத்த மக்களவை இடங்களில் 2% வாக்குகள், அந்த 2% வாக்குகள் எப்படி இருக்கணும், 3 வெவ்வேறு மாநிலங்களில், குறைந்தது 3 வெவ்வேறு மாநிலங்களில் பெற்றிருக்கணும், ஒரே மாநிலத்தில் பெற்றிருக்கக்கூடாது. ஏன்னா இது தேசிய கட்சி நம்ம அங்கீகாரம் கொடுக்குறோம். அப்போ பல மாநிலங்களில் அதனுடைய அந்த தாக்கம் இருக்கணும்ல, அதனால் இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ரொம்ப ரொம்ப முக்கியங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று என்னது, ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது, அதனால தான் திரும்ப சொல்கிறேன். குறைந்தது 4 மாநிலங்களில் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும். இல்லைனா கடைசியில் நடந்த மக்களவையில் அல்லது சட்டமன்ற தேர்தலில் மொத்த செல்லுபடியாகும் வாக்குகளில் 6% வாக்குகள், அது போக 4 எம்பி சீட்டு ஜெயிச்சிருக்கணும். இல்லைனா மொத்த மக்களவை இடங்களில் 2% வாக்குகள் குறைந்தது 3 வெவ்வேறு மாநிலங்களில் பெற்றிருக்கணும். இதே தான் நம்ம புக்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதனால தான் இங்கே காட்டினேன் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி, அப்போ இந்தியாவில் இப்போது அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் எத்தனை அப்படிங்கிறது நமக்கு இப்போ ஒரு கேள்வி. எத்தனை கட்சிகள் இருக்குது அப்படின்னா 6 கட்சிகள் இருக்குது. தேசிய கட்சினா ஒரு கட்சி இந்த மேலே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதுக்கு தேசிய கட்சிங்கிற அந்தஸ்தை இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்துரும். அப்போ இந்தியாவில் இப்போ எவ்வளோ கட்சிகளுக்கு தேசிய கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து இருக்குன்னா 6 கட்சிகளுக்கு இருக்குது. அப்போ அது என்னென்ன கட்சி, அது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, யார் ஆரம்பித்தா, அதனுடைய சின்னம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். பாருங்க, பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி பார்த்தீங்கன்னா தேசிய கட்சிங்கிற அந்தஸ்து பெற்றிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 6 ஏப்ரல் 1980 தொடங்கப்பட்டது. பிஜேபி பார்த்தீங்கன்னா 6 ஏப்ரல் 1980 தொடங்கப்பட்டது. யாரெல்லாம் சேர்ந்து தொடங்குறாங்கன்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள், எல்கே அத்வானி அவர்கள் போன்றவர்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிஜேபி அப்படிங்கிற கட்சியை தொடங்குறாங்க 1980. பிஜேபியோடைய சின்னம் பார்த்தீங்கன்னா தாமரை. அடுத்தது ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, ஏன்னா இதெல்லாம் தேசிய கட்சிகள்னு அந்தஸ்து பெற்ற கட்சிகள், அதனால் அது தொடங்கப்பட்ட வருடம் சின்னம் தெரிஞ்சுக்கணும். நமக்கு கொஷின்ஸும் கேட்டிருக்காங்க. பாருங்க, அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸ். இந்திய தேசிய காங்கிரஸ் தான் நமக்கு தெரியும் 1885 தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. 28 டிசம்பர் 1885 ஆலன் ஆக்டேவியம் ஹியூம் அவர்கள் தொடங்கப்பட்டிருக்கும். அதனுடைய சின்னம் என்னது, கை. இது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்குமே. அப்போது இந்திய தேசிய காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 28 டிசம்பர் 1885 ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் தொடங்கியிருப்பாங்க. சின்னம் பார்த்தீங்கன்னா கை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு 26 டிசம்பர் 1925 தொடங்கப்பட்டிருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லிட்டு. யார் எம்என் ராய், அபானி முகர்ஜி இவங்க எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தொடங்கியிருப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா 1964 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 கட்சியாக பிரிஞ்சிருச்சு. சரிங்களா? பாருங்கள், 26 டிசம்பர் 1925 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்படுது. எம்என் ராய், அபானி முகர்ஜி அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா தொடங்குறாங்க. இது நம்ம நம்மளை படிச்சிருப்பீங்களா, 1925 தொடங்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ 1964 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான், சரி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து அவங்க பிரிஞ்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கியிருப்பாங்க. 1964 ஜோதி பாசு, நம்பூதிரி பாட் இவங்கெல்லாம், ஜோதி பாசு அவர்கள், நம்பூதிரி பாட் அவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட்டை தொடங்கியிருப்பாங்க. அது எங்கிருந்து பிரிந்து வந்த கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட்லேருந்து. 1925 உருவாக்கப்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து வந்ததா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட். 1964 அதை தொடங்குறாங்க. அப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட்டுக்கு உங்களுக்கு என்ன இருக்குங்க, தேசிய கட்சி அந்தஸ்து இருக்குது. இதனுடைய சின்னம் பார்த்தீங்கன்னா சுத்தியல், கதிரருவாள் மற்றும் நட்சத்திரம். சுத்தியல், கதிரருவாள் மற்றும் நட்சத்திரம். அப்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1925, அந்த கட்சியிலிருந்து பிரிந்து வந்த கட்சிக்கு என்ன இருக்குது, மார்க்சிஸ்ட்டுக்கு உங்களுக்கு தேசிய கட்சி அந்தஸ்து இருக்குது. அது தொடங்கினது 1964 ஜோதி பாசு, நம்பூதிரி பட் அவங்களாம் தொடங்கியிருக்காங்க 7 நவம்பர் 1964. அடுத்த கட்சி பார்த்திங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சி, பிஎஸ்பின்னு சொல்கிறோம். இந்த கட்சி பார்த்திங்கன்னா 14 ஏப்ரல் 1984 தொடங்கப்பட்டது. 14 ஏப்ரல் 1984 யார் தொடங்கியிருப்பாங்கன்னா கன்சிராம் அவர்கள் தொடங்கியிருப்பாங்க. இதனுடைய சின்னம் யானை. அப்போ பகுஜன் சமாஜ் கட்சியோடைய சின்னம் என்னதுங்க,
யானை எப்போ தொடங்கப்பட்டது? 14 ஏப்ரல் 1984 கன்சிராம் அவர்கள் தொடங்கியிருப்பாங்க. அடுத்தது பாருங்க, தேசிய மக்கள் கட்சி, இந்த நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டின்னு சொல்லுவோம், நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி. இந்த கட்சி எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 6 ஜனவரி 2013 யார் தொடங்கினாங்கன்னா PA சங்மா அவர்கள் தொடங்கினாங்க. இந்த கட்சியுடைய சின்னம் புத்தகம். தேசிய மக்கள் கட்சிக்கு எப்போ அங்கீகாரம் கிடைச்சதுன்னா ரீசெண்டாக 2019 அங்கீகாரம் கிடையாது. தேசிய கட்சிங்கிற அந்தஸ்து அப்போ தான் கிடச்சிச்சு 2019. அதே மாதிரி ஆம் ஆத்மி கட்சி, ஆம் ஆத்மி பார்ட்டின்னு சொல்லுவோம், எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2012 26 நவம்பர் 2012 அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து தொடங்கியிருப்பாங்க. இதனுடைய சின்னம் பார்த்தீங்கன்னா துடைப்பம். ஆம் ஆத்மி கட்சியுடைய சின்னம் பார்த்தீங்கன்னா துடைப்பம். இதற்கு எப்போ அங்கீகாரம் அளிக்கப்பட்டதுன்னா 2023. அப்போ தேசிய மக்கள் கட்சிக்கும் இப்போ ரீசெண்டாக, இந்த 2 கட்சிக்கும் இப்போ ரீசெண்டாக அங்கீகாரம் கிடைச்சதுனால நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். தேசிய மக்கள் கட்சி ஜனவரி 2013, 6 ஜனவரி. இதனுடைய சின்னம் புத்தகம். 2019 அங்கீகரிக்கப்பட்டது. ஆம் ஆத்மி பார்ட்டி பார்த்தீங்கன்னா 26 நவம்பர் 2012 தொடங்குறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். இதனுடைய சின்னம் துடைப்பம். அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023. அப்போ ஒரு ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த வருடத்தை, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 6 கட்சிகளில் ஃபஸ்ட்டு தொடங்கின கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் தான். 28 டிசம்பர். நீங்கள் நோட் பண்ணும்பொழுது இந்த வருஷத்தின்படி ஆர்டராக நோட் பண்ணிக்கோங்க, அப்போ மறக்காமல் இருக்கும் நமக்கு. 28 டிசம்பர் 1885 ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் தொடங்குறாரு. அதனுடைய சின்னம் பார்த்தீங்கன்னா கை. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இப்போ வந்து இது இல்லை, தேசிய கட்சி அந்தஸ்து இல்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய இந்த மார்க்சிஸ்ட் கட்சிக்கு தான் தேசிய கட்சி அந்தஸ்து இருக்குது. அப்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 நவம்பர் 1964 ஜோதிபாசு நம்பூதிரிபாட் அவர்களால் தொடங்கப்பட்டது. இதனுடைய சின்னம் சுத்தியல், கதிரருவாள், நட்சத்திரம். ஜோதிபாசு நம்பூதிரிபாட் அவர்களால் 7 நவம்பர் 1964 தொடங்கப்பட்டது. சுத்தியல், கதிரருவாள், நட்சத்திரம் தான் இதனுடைய சின்னம். இது செகண்டு. தேர்டு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? பிஜேபி 1980. 6 ஏப்ரல் 1980 அடல் பிகாரி வாஜ்பாய், LK அத்வானி போன்றவர்களால் தொடங்கப்பட்டது. சின்னம் வந்து தாமரை. இப்போ 3 பார்த்துட்டோமா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 1984 பார்த்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சி 14 ஏப்ரல் 1984 கன்சுராம் அவர்களால் தொடங்கப்பட்டது. சின்னம் யானை. அடுத்தது ஆம் ஆத்மி கட்சி பார்த்தீங்கன்னா 2012 தொடங்கப்பட்டது. 26 நவம்பர் 2012 யார் தொடங்கினாங்க? அரவிந்த் கெஜ்ரிவால். சின்னம் துடைப்பம். அங்கீகரிக்கப்பட்டது 2023. தேசிய மக்கள் கட்சி பார்த்தீங்கன்னா 2013 6 ஜனவரி 2013 PS சங்மா அவர்கள் தொடங்கியிருக்காங்க. சின்னம் புத்தகம். எப்போ அங்கீகரிக்கப்பட்டதுன்னா 2019. அப்போ 1885 இந்திய தேசிய காங்கிரஸ், 1964 கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட், 1980 பார்த்தீங்கன்னா பிஜேபி, 1984 BSP பகுஜன் சமாஜ் பார்ட்டி, 2012 ஆம் ஆத்மி கட்சி, 2013 தேசிய மக்கள் கட்சி. இதனுடைய சின்னம்லாம் ரொம்ப முக்கியம். எப்போ அங்கீகரிக்கப்பட்டதுன்னு ரொம்ப முக்கியம். பாருங்கள், சின்னம் கொடுத்துருக்காங்களா? ஆம் ஆத்மி பார்ட்டி, நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காங்கிரஸ், பிஜேபி, பகுஜன் சமாஜ் பார்ட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட். இந்த சின்னம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அதை பார்த்துட்டு கேட்பாங்க, அதை வச்சுட்டு மேட்ச்சில் கேட்கலாம், அந்த மாதிரி கேட்கலாம். அடுத்தது பாருங்கள், ஒரு 3 கட்சிக்கு பார்த்தீங்கன்னா தேசிய கட்சி அங்கீகாரத்தை வந்து ரீசெண்டாக 2023 வந்து ரத்து பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு தேசிய கட்சினா இந்த ஒரு சதவீத வாக்குகள் இருக்கணும்ல, அந்த கண்டிஷன்லாம் இருக்குல்ல, அது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாதனால அது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த கட்சிக்கு முன்னாடி அது தேசிய கட்சியாக இருந்திருக்கும். ஆனால் அந்த சில அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்திய தேர்தல் ஆணையம் 2023 ஒரு 3 கட்சிக்கு அங்கீகாரத்தை வந்து தேசிய கட்சி அங்கீகாரத்தை ரத்து பண்ணியிருப்பாங்க. என்னென்ன கட்சிக்குன்னா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கிடையாது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அது எப்போ தொடங்கப்பட்டிருக்கும்? 1925. ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட்டுக்கு தேசிய கட்சி அந்தஸ்து இப்போ இருக்குது. அடுத்தது தேசியவாத காங்கிரஸ் கட்சி, அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ். இந்த 3 கட்சிக்கும் தேசிய கட்சிக்கான அங்கீகாரத்தை 2023 என்ன பண்ணாங்க? ரத்து பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக பண்ணனால நம்ம பார்த்துக்க வேண்டியது இருக்குது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, தேசியவாத காங்கிரஸ் கட்சி, அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ். இதனால தான், ஏன்னா புக்கில் கொஞ்சம் உங்களுக்கு அந்த எவ்வளோ கட்சிகள் தேசிய கட்சிகள் அப்படிங்கிறது மாறி மாறி வேல்யூ இருக்குல்ல, ஏன்னா அப்டேட்டடான இன்ஃபர்மேஷன் இதுதான், அதனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இதாங்க தேசிய கட்சி. அடுத்தது பாருங்கள், அப்போ மாநில கட்சின்னு ஒரு மாநிலத்தில் மாநில கட்சி அந்தஸ்து இருக்கணும் அப்படின்னா அதற்கு என்னென்ன தகுதிகள்லாம் வேணும்?
அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் ஏதாவது 5 கண்டிஷன் இருக்குங்க. 5ல் ஏதோ ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். என்னென்ன கண்டிஷன்? மாநில சட்டமன்ற தேர்தல்களில் மாநிலத்தில் செல்லுபடியான வாக்குகளில் 6% பெற வேண்டும் மற்றும் 2 சட்டமன்ற இடங்களை வெல்ல வேண்டும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது? மாநில சட்டமன்ற தேர்தல் நடக்குதா, அதில் மாநிலத்தில் செல்லுபடியான வாக்குகளில் 6% வாக்குகள் பெறணும். அது போக 2 எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கணும். 6% வாக்குகள் ப்ளஸ் 2 எம்எல்ஏ சீட்டு கிடச்சிரும். 6% வாக்குகள் கிடச்சி எம்எல்ஏ சீட்டே கிடைக்கலனா அது இதாயிரும். மொத்தமாக எல்லா இடங்களையும் சேர்த்து 6% வாக்குகள், அது போக 2 எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சிருக்கணும். இது ஒன்று. அடுத்தது, ஒருவேளை இது இல்லைன்னா மக்களவை தேர்தல் எடுத்துக்கலாம். ஒருவேளை கடைசியாக மக்களவை தேர்தல் தான் நடந்திருக்குன்னா அதில் ஒரு மாநிலத்தில் செல்லுபடியான வாக்குகளில் 6% பெற வேண்டும் மற்றும் ஒரு மக்களவை இடம். ஒருவேளை லோக்சபா எலெக்ஷனாக நடந்துச்சு அப்படின்னா அந்த மாநிலத்தில் என்ன பண்ணணும்? செல்லுபடியான வாக்குகள் 6%. இதே மாதிரி தான். ஆனால் என்னது, இது மக்களவை எலெக்ஷன்னால ஒரு மக்களவை இடத்தை ஜெயிக்கணும். இங்கே சட்டமன்ற எலெக்ஷனுங்கும் பொழுது 2 சட்டமன்ற இடங்கள், இங்கே மக்களவை எலெக்ஷன்னா 6% வாக்குகள், அது போக ஒரு மக்களவை இடத்தை ஜெயிச்சா போதும். சரிங்களா? இதில் இது ஒன்று இல்லைன்னா இது ஒன்று, இது சாட்டிஸ்ஃபை ஆகணும். இல்லை அப்படின்னா மாநில சட்டமன்ற தேர்தல்களில் மொத்த சட்டமன்ற இடங்களில் 3% வெல்ல வேண்டும். 3%னா குறைந்தது 3 இடங்களில் ஜெயிக்கணும். 3% வாக்குகள். அந்த 3% வாக்குகள் அப்படிங்கிறது குறைந்தது 3 இடங்களாவது இருக்கணும். மாநில சட்டமன்ற தேர்தலில் இருக்கும் இல்லைங்களா, அதில் மொத்த சட்டமன்ற இடங்களில் 3% ஜெயிக்கணும். மொத்த சட்டமன்ற இடங்கள் இருக்குல்ல 234 நம்ம சொல்கிறோம்ல, அதில் 3% இடங்களை ஜெயிக்கணும். அந்த 3%ங்கிறது எப்படி 3 இடங்களாவது இருக்கணும் கண்டிப்பாக. 3% அப்படிங்கிறது 3 இடத்துக்கு குறைவாக வந்துச்சுன்னா அது சாட்டிஸ்ஃபை ஆகாது. குறைந்தது 3 இடங்கள். நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா மாநில சட்டமன்ற தேர்தல்களில் மொத்த சட்டமன்ற இடங்களில் குறைந்தது 3 இடங்களை ஜெயிச்சிருக்கணும். அதுதான் மெயினான கண்டிஷன். 3%ன்னு சொல்கிறாங்க. 3% அப்படிங்கிறது குறைந்தது 3 இடங்களாவது வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கண்டிஷன். ஒருவேளை இது இல்லைன்னா மக்களவை தேர்தலில் மாநிலத்திற்கு ஒதுக்கப்பட்ட ஒவ்வொரு 25 இடங்களுக்கு ஒரு மக்களவை இடத்தை வெல்ல வேண்டும். ஒருவேளை இல்லைன்னா இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கு மக்களவை இடங்களை ஒதுக்கியிருப்பாங்கல்ல. இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டால் 39 சீட் இருக்குது மக்களவையில். 39 சீட் இருக்கா? அப்போ இதில் ஒரு 25 இடத்துக்கு ஒரு சீட்டு ஜெயிக்கணும். அப்போ ஒரு 2 சீட்டு கிட்டத்தட்ட வரும். ஒரு 2 சீட்டு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு 25 இடங்களுக்கு ஒரு மக்களவை இடத்தை ஜெயிக்கணும். ஒரு ஒன்றில் அது கொஞ்சம் சேர்த்து ஒரு பாயிண்டில் வர மாதிரி இருக்கும். 2 சீட்டு வச்சுக்கலாம். அப்போ மக்களவை தேர்தலில் மாநிலத்திற்கு ஒதுக்கப்பட்ட ஒவ்வொரு 25 இடங்களுக்கு ஒரு மக்களவை இடத்தை வெல்லணும்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அது இல்லைன்னா இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ணது என்னென்னா மாநிலத்தில் மக்களவை அல்லது சட்டமன்ற தேர்தல்களில் மொத்த செல்லுபடியான வாக்குகளில் 8%. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கா? அதாவது கடைசியாக நடந்த மாநில சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் இல்லை மக்களவை தேர்தலாக இருக்கட்டும், எது வேணாலும் இருந்துட்டு போட்டும், அதில் மொத்த செல்லுபடியான வாக்குகளில் 8% சீட்டு இவ்வளோ இடத்த ஜெயிக்கணும் அப்படின்லாம் இல்லை. வாக்குகளில் 8%. அப்போ என்னென்ன கண்டிஷன்? ஒன்று, மாநில சட்டமன்ற தேர்தலில் இருந்துச்சுன்னா அதில் 6% வாக்குகள் ப்ளஸ் 2 எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கணும். இல்லைனா மக்களவை தேர்தலாக இருந்துச்சுன்னா 6% வாக்குகள் ஒரு எம்பி சீட்டு ஜெயிக்கணும். இல்லைனா மொத்த சட்டமன்ற இடங்களில் 3% ஜெயிக்கணும். அந்த 3%ங்கிறது குறைந்தது 3 இடங்களாவது வந்துடணும். அதே மாதிரி மக்களவை தேர்தலில் மாநிலத்திற்கு ஒதுக்கப்பட்ட ஒவ்வொரு 25 இடங்களுக்கு ஒரு மக்களவை இடத்தை என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். இல்லைனா மாநிலத்தில் நடைபெற்ற மக்களவை அல்லது சட்டமன்ற தேர்தலில் மொத்த செல்லுபடியான வாக்குகளில் 8% ஜெயிக்கணும். இதெல்லாம் இதில் இந்த 5 கண்டிஷனில் ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனால் போதும், மாநில கட்சிக்குன்னு அங்கீகாரம் தேர்தல் ஆணையம் கொடுத்துரும். இப்போது தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. நீங்கள் 4ன்னு பார்த்தீங்க, இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வரும். எந்தெந்த கட்சிகள் தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகளாக இருக்குன்னா அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இப்போ எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும். இப்போ தமிழக வெற்றி கழகம் இந்த மேலே இருக்கக்கூடிய கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆச்சல, இன்னும் மாநில கட்சி அந்தஸ்து இல்லையான்னு கேட்டால்
அதாவது மேலே இருக்கக்கூடிய கண்டிஷன்லாம் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. இன்னும் வந்து அஃபீஷியலாக அலுவலகபூர்வமாக இந்திய தேர்தல் ஆணையம் தானே ரெகக்னைஸ் பண்ணோம், அவங்க அலுவலகபூர்வமாக என்ன பண்ணலை அப்படின்னா இன்னும் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணல, அறிவிப்பு கொடுக்கல. அது என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே ரிவ்யூ பண்ணிவிட்டு சீக்கிரமாக என்ன பண்ணுவாங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா அது டவுட் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன். ஏன்னா மேலே இருக்கக்கூடிய கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுல. அப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கும் மாநில கட்சி அங்கீகாரம் இல்லையே நீங்கள் யோசிக்க வேண்டாம். அது இன்னும் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. ஆனால் கிடைச்சிரும். ஆனால் அஃபீஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணணும். பண்ணால் தான் அந்த லிஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? எலெக்ஷன் கமிஷன் அந்த வெப்சைட்டில் அவங்களே ஆட் பண்ணுவாங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ணி ஆட் பண்ணுவாங்க. அப்போ தான் நம்ம சொல்ல முடியாது, அஃபீஷியலான ஒரு விஷயமா சொல்ல முடியும். சரிங்களா? ஏன்னா அது கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது, அதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லோரும் கண்டிப்பாக கேட்பீங்கல்ல. பாருங்கள், தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள் இப்போது 4 லிஸ்ட்டில் இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் 5ஆக மாறும். சரிங்களா? அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போ தொடங்கப்பட்டது? எம்ஜிஆர் அவர்களால் 17 அக்டோபர் 1972 தொடங்கப்பட்டது. இதனுடைய சின்னம் பார்த்திங்கன்னா இரட்டை இலை நமக்கு தெரிந்தது. வருடம் மட்டும் டேட்டு 17 அக்டோபர் 1972 நமக்கு தெரிந்தது தான். அடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்கே பார்த்திங்கன்னா 17 செப்டம்பர் 1949 அண்ணாதுரை அவர்களால் தொடங்கப்பட்டது. 17 செப்டம்பர், இங்கே 17 அக்டோபர் 17 செப்டம்பர் 1949. இதனுடைய சின்னம் பார்த்திங்கன்னா உதயசூரியன். அடுத்தது பாருங்கள், நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சிக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா 2024 தான் மாநில கட்சி அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நாம் தமிழர் கட்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1958 பார்த்திங்கன்னா சீபா ஆதித்தனார் வந்து தொடங்கியிருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அது மறு உருவாக்கம் அப்படிங்கிற மாதிரி மே 18, 2010 சீமான் அவர்களுடைய தலைமையில் இது செயல்படும் 2010 இதனுடைய சின்னம் பார்த்திங்கன்னா ஒளிவாங்கி கிடையாதுங்க. ஏன்னா அங்கீகரிக்கப்படுவதற்கு முன்னாடி வேறு சின்னங்கள் கொடுப்பாங்க. அங்கீகரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா விவசாயி சின்னம், அந்த ஏர் உழுவும் விவசாயி சின்னம் வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நாம் தமிழர் கட்சியோடைய சின்னம் எப்படி இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஏர் உழவும் விவசாயி இருக்கிற மாதிரி இருக்கும். விவசாயி சின்னம் ஒளிவாங்கி கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா எப்போ அங்கீகாரம் பண்ணாங்கன்னா மாநில கட்சின்னு சொல்லிட்டு 2024. விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு பார்த்திங்கன்னா 1982. இந்த வருடங்களில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஏன்னா இது முன்னாடி தொடங்கின ஒரு கட்சி, அது பின்னாடி வந்து வேறவங்களுடைய தலைமையில் வந்து செயல்பட்டுருக்கோம். அதனால் இந்த வருடங்கள் சேஞ்ச் ஆகலாம். நீங்கள் என்ன சின்னம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். யார் வந்து தலைமையில் வந்து தொடங்கப்பட்டிருக்கணும்? மறுபடியும் தொல் திருமாவளவன் அவர்களுடைய தலைமையில் தொடங்கப்பட்டிருக்கும். இதனுடைய சின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானை. எப்போ அங்கீகரிக்கப்பட்டதுன்னா 2024. 2 கட்சிக்கும் அங்கீகாரம் அப்படிங்கிறது 2024. சின்னம் ரொம்ப முக்கியமானது. எப்போவுமே வந்து நீங்கள் தேசிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, மாநில கட்சிகளாக இருந்தாலும் சரி, அதனுடைய சின்னத்தை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எப்போ அங்கீகரிக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அப்போ இந்த 4 கட்சிகள் 5வது வரும்பொழுது நீங்கள் கண்டிப்பாக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். என்ன நோட் பண்ணணும்? சின்னம் என்ன, எப்போ எப்போவுமே வந்து இந்த மாதிரி வந்து கட்சிகளை வந்து ஏதோ ஒரு கட்சி தேசிய கட்சியை அங்கீகரிக்கிறாங்க, மாநில கட்சியை அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? எப்போ தொடங்கப்பட்டது, யார் தொடங்கினாங்க, அதனுடைய சின்னம் என்ன அப்படிங்கிறது நம்ம நோட் பண்ணி, எப்போ அங்கீகரிக்கப்பட்டது அப்படிங்கிறது மட்டும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ இதுதாங்க மாநில கட்சி, தேசிய கட்சி என்னென்ன தகுதிகள் வேணும், யார் யாரெல்லாம் இப்போ தேசிய கட்சியாக இருக்காங்க, மாநில கட்சி அந்தஸ்து இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதாங்க அங்கே பார்த்ததான் இங்கே பார்த்துருக்குறோம். சுயேட்சை வேட்பாளர் அப்படின்னா யாருங்க? அவங்க எந்த கட்சியிலும் இருக்க மாட்டாங்க. தானாக மக்களவை அல்லது மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு நபரை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? சுயேட்சை. தேசிய கட்சியிலையும் வரமாட்டாங்க, மாநில கட்சியிலும் வரமாட்டாங்க. தானாக தனியாக என்ன பண்ணுவாங்க? சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவாங்க. அவங்கள தான் நம்ம சுயேட்சை வேட்பாளர் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மேலே தெரிவித்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்த கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் நம்ம சொல்லுவோம். மேலே கண்டிஷன்ஸில் பார்த்தோம்ல, அதை பூர்த்தி செய்த கட்சிகளை நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அப்படின்னு சொல்லுவோம். அவற்றிற்கு அப்போ ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவற்றிற்கு தேர்தல் ஆணையத்தால் சின்னம் ஒன்றும் ஒதுக்கீடு செய்யப்படும். அப்போ ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னா அந்த கட்சிக்குன்னு தனியாக ஒரு சின்னத்தை வந்து ஒதுக்கிடுவாங்க. அங்கீகரிக்கப்படாததுக்கு முன்னாடி சின்னம் வந்து மாறி மாறி இருக்கும். ஆனால் ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்டுருச்சுன்னா அதற்கு
அவங்களுக்குன்னு ஒரு நிரந்தரமான ஒரு சின்னத்தை என்ன பண்ணிடுவாங்க, தேர்தல் ஆணையம் ஒதுக்கிடுவாங்க. பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி தாங்கள் விரும்பும் சின்னத்தில் தேர்தலில் போட்டியிட முடியாது. ஆனால் இப்போ இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற சின்னத்தில் என்ன பண்ணிடுவாங்க, தேர்தல் ஆணையம் ஒதுக்கிடுவாங்க. ஆனால் பதிவு செய்யப்பட்டு ஆனால் அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருக்கும்ல, அந்த கட்சி அவங்க விரும்பும் சின்னத்தில் என்ன பண்ண முடியாது, போட்டியிட முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இத்தகைய கட்சி தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்படும் தேர்தல் குழுவில் உள்ள ஏதேனும் ஒரு சின்னத்தை தேர்வு செய்தல் வேண்டும். அப்போ அதாவது பதிவு செய்யப்பட்டு ஆனால் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி தாங்கள் விரும்பக்கூடிய சின்னத்தில் போட்டியிட முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுவாங்கன்னா, தேர்தல் குழுவில் உள்ள ஒரு ஏதேனும் ஒரு சின்னத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா, தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய தேர்தல் குழுன்னு இருக்கும். தேர்தல் குழுவில் சின்னங்கள்லாம் இருக்கும். அந்த தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய இந்த தேர்தல் குழுவில் இருக்கக்கூடிய சின்னத்தில் எதையோ ஒன்று தேர்வு பண்ணணும். எந்த கட்சி, பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி. சரிங்களா? என்ன தெரிஞ்சுக்கணும், அங்கீகரிக்கப்படலான்னா அந்த கட்சி பார்த்திங்கன்னா அவங்க விரும்பக்கூடிய சின்னத்தில் போட்டியிட முடியாது. தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய அந்த சின்னத்தில் எதையோ ஒன்று தேர்ந்தெடுத்து போட்டியிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், தேர்தல் குழு சின்னங்கள். 1968ஆம் ஆண்டின் தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி ஒதுக்கப்பட்ட சின்னங்கள், ஒதுக்கப்படாத சின்னங்கள் என்று 2 வகை உள்ளது. எந்த ஆணையின்படி? 1968ஆம் ஆண்டின் தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி என்ன இருக்குது, 2 டைப் இருக்குது. ஒதுக்கப்பட்ட சின்னங்கள், ஒதுக்கப்படாத சின்னங்கள். ஒதுக்கப்பட்ட சின்னம் அப்படின்னு என்னன்னா, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு மட்டுமானது. ஒதுக்கப்பட்ட சின்னம் யாருக்குங்க, அது ஒதுக்கப்பட்டுருச்சு ஆல்ரெடி, அது யாருமே எடுக்க மாட்டாங்க. அது ஒதுக்கப்பட்டதுனால அது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு மட்டுமே ஆனது. ஒதுக்கப்படாத சின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு ஒதுக்கப்படக்கூடிய சின்னம். ஒதுக்கப்படாத சின்னங்கள் எல்லாம் நிறைய லிஸ்ட் இருக்கும். அதெல்லாம் இன்னும் யாருக்குமே தனின்னு இவங்களுக்குன்னு ஒதுக்கப்படலை. அதனால் இதிலிருந்து எதையோ ஒன்று அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் என்ன பண்ணிக்கலாம், தேர்ந்தெடுத்துக்கலாம். ஒதுக்கப்பட்ட சின்னத்தில் இருக்கக்கூடிய சின்னத்தைலாம் வேற மற்ற கட்சிகள்லாம் எடுக்கவே முடியாது. ஏன்னா அது ஒதுக்கப்பட்டுருச்சு. ஒதுக்கப்படாத சின்னம் அப்படிங்கிறதுனா நிறைய சின்னங்கள் இருக்கும். அது இன்னும் யாருக்குமே தனிப்பட்ட முறையில் யாருக்குமே ஒதுக்கப்படலை. அப்போ அந்த கட்சிகள் அவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில், இல்லை தேர்தல் ஆணையத்துடைய அந்த பரிந்துரையின் அடிப்படையில், அறிவுரையின் அடிப்படையில் அவங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ ஒதுக்கப்பட்ட சின்னம், ஒதுக்கப்படாத சின்னம் அப்படிங்கிறது என்னன்னு நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது பாருங்கள், பெரும்பான்மை கட்சி அப்படின்னா என்னது? நிறைய டைம் நம்ம பார்த்துட்டோம். தேர்தலில் ஒரு அரசியல் கட்சியின் வேட்பாளர்கள் மற்ற கட்சிகளின் வேட்பாளர்களை விட அதிக எண்ணிக்கையில் தேர்வு பெற்று இருப்பின் அக்கட்சியானது பெரும்பான்மை கட்சி என அழைக்கப்படுகிறது. பெரும்பான்மை பெற்ற கட்சி தான் அரசாங்கத்தை அமைக்கும். இப்போ தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி மற்ற கட்சிகளை விட அதிக இடங்களில் ஜெயிச்சிச்சு அப்படின்னா அந்த கட்சியை நம்ம என்ன சொல்லுவோம், பெரும்பான்மை கட்சி. அதிக இடங்களில் ஜெயிச்சா போதுமா? அதிக இடங்கள் ஜெயிச்சா போதுங்களா? அதிக எண்ணிக்கையில் ஜெயிச்சா போதுமா? பெரும்பான்மையான இடங்கள் ஜெயிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போது நம்மளோடதுல மக்களவை இடம் பார்த்தீங்கன்னா 543. இந்த 543ல் பாதி எவ்வளோங்க? என்ன வரும்? 271 கிட்ட வருமா? 271 பாயிண்டில் வரும். அப்போ 271 தான் பாதி. இதில் பாதி, இது கூட ஒரு சீட்டு ப்ளஸ் 1. அப்போ இந்த 272 சீட்டு ஜெயிக்கணும். புரிஞ்சுதுங்களா? 272 சீட்டை ஜெயிக்கணும். அதாவது பெரும்பான்மை அப்படின்னா பாதிக்கு மேலே வரணும். அப்போ தான். அப்போ 234ன்னு சொல்லும் பொழுது 234 தொகுதிகள் இருக்குது அப்படின்னா 234ல் பாதி எவ்வளோன்னு பார்த்துட்டு அதில் ஒரு சீட்டு அதுக்கு மேலே வரணும். இதில் இந்த 234ல் பாதிக்கு மேலே ஜெயிக்கணும். அதுதான் பெரும்பான்மை இடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதிக எண்ணிக்கை அப்படின்னா இப்போ ஒரு கட்சி ஏங்கிற ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா ஏபி சி அப்படின்னு சொல்லிட்டு 3 கட்சி, இல்லைன்னா ஏபின்னு ஒரு கட்சி போட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏபிசின்னு 3 கட்சி போட்டிடுறாங்கன்னா ஒரு கட்சி பார்த்திங்கன்னா 250 வாங்குறாங்க, ஒரு கட்சி பார்த்திங்கன்னா ஒரு 20 வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போது இந்த மக்களவை எலெக்ஷனில் 543 சீட்டு, 543 இடங்களுக்கு தேர்தல் நடக்குது. ஒரு கட்சி 250 சீட்டு வின் பண்ணுறாங்க, பிங்கிற கட்சி 20 சீட்டு வின் பண்ணுறாங்க. அப்போது இந்த ஏ ஆட்சி அமைச்சிடலாமா?
அமைக்க முடியாது. ஏன்னா இவங்க பெரும்பான்மை சீட்டு ஜெயிக்கலை. என்னது 272 தான் பெரும்பான்மை, 272 அதுக்கு மேலே வந்துடணும். ஆனால் அப்படி வரல, 250 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ண முடியாது, ஆட்சி அமைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கூட்டணியோ இல்லை ஏதோ ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்சி அமைப்பாங்க. அப்போ வந்து குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார், இதனுடைய தலைவரை அழைச்சி அதுக்கப்புறம் ஒருவேளை வேறு கட்சிகள்லாம் வந்து இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். அதன் மூலமாக பெரும்பான்மையை வந்து நிரூபிப்பாங்க. அப்போ பெரும்பான்மை அப்படிங்கிறது இதுதான். மேக்ஸிமம் இந்த கட்சி ஆட்சி அமைச்சிருவாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த பெரும்பான்மையை கடைசியில் ப்ரூவ் பண்ணணும். 200 இன்னும் ஒரு 22 சீட்டு வரைக்கும் அவங்க வந்து ப்ரூவ் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? அதிக எண்ணிக்கையில் தேர்வு பெற்று இருப்பின் அக்கட்சியானது, அதிக எண்ணிக்கைன்னு சொல்லக்கூடாது, இருக்கக்கூடிய சீட்டில் பாதிக்கு மேலே பெரும்பான்மை சீட்டு ஜெயிக்கணும். அதிக எண்ணிக்கைங்கிறது பெரும்பான்மையான எண்ணிக்கையில் அவங்க ஜெயிக்கணும். நான் இதெல்லாம் முன்னாடியே உங்களுக்கு மாநில அரசு அந்த மாதிரி பாடத்துலலாம் நம்ம பார்த்தோம் நிறைய டைம் வந்து பெரும்பான்மைனா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். தேர்தல் லெசன் பார்க்கும் பொழுதே பார்த்தோம். அதையே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம முன்னாடியே பார்த்தது இங்கே நான் லைட்டாக தான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். பெரும்பான்மை பெற்ற கட்சி அரசாங்கத்தை அமைக்கும். யார் வந்து பெரும்பான்மை பெறுவாங்களோ அந்த கட்சி என்ன பண்ணுவாங்க, அரசாங்கத்தை அமைத்து ஆட்சி அமைக்கும். ஒருவேளை அதிக எண்ணிக்கையில் சீட்டு பெற்று பெரும்பான்மை பெறலைன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த பெரும்பான்மையை ப்ரூவ் பண்ணுவாங்க. சரிங்களா? அக்கட்சி அரசு நிர்வாகத்தை நடத்த அமைச்சர்களை தேர்ந்தெடுத்து நியமிக்கிறது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அரசு நிர்வாகத்தை நடத்த மினிஸ்டர்ஸில் தேர்வு பண்ணுவாங்க. அப்போ அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, நாட்டிற்கு சட்டம் இயற்றுவதில் அந்த நிர்வாகம் என்ன பண்ணுவாங்கன்னா முக்கிய பங்கு வகிக்கும். இப்போ மத்திய சட்டமன்றம்னு எடுத்துக்கோங்க. லோக்சபாவுக்கு தான் இப்போ எலெக்ஷன் நடந்துச்சு. மக்களை நான் சொல்கிறேன், இப்போ நம்ம சொன்னது மக்களவை சொன்னோமா, அப்போ இங்கே வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். 543 பேர்த்த நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம். இதில் மினிஸ்டர்ஸை செலக்ட் ஆனதுக்கப்புறம் மினிஸ்டர்ஸை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இவங்க தான் லோக்சபாவில் இருக்காங்க, இவங்கெல்லாம் தான் என்ன பண்ணுவாங்க, சட்டம் இயற்றுவாங்க. சட்டம் இயற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்த்த பாயிண்ட்டு தாங்க. அடுத்தது பாருங்கள், சிறிய கட்சின்னா என்ன? சிறிய கட்சி என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் எண்ணிக்கையில் குறைவான எண்ணிக்கையை கொண்ட கட்சி. ரொம்ப கம்மியாக வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி, மக்களால் குறைவான எண்ணிக்கையில் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி தான் நம்ம என்ன சொல்லுவோம், சிறிய கட்சின்னு சொல்லுவோம். எதிர்கட்சின்னா யார் சொல்லுவோம், பெரும்பான்மை பெற்ற கட்சிக்கு இரண்டாவதாக அதிக எண்ணிக்கையில் இருப்பது. முதலாவதாக பெரும்பான்மையுடன் அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய கட்சி தான் ஆளும் கட்சி. அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கும். தேர்தலில் பெரும்பான்மை பெற்ற கட்சி எதுவோ அதற்கு அடுத்து இரண்டாவதாக அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்களை கொண்ட கட்சி தான் நம்ம என்ன சொல்லுவோம், எதிர்கட்சின்னு சொல்லுவோம். அப்போ எதிர்கட்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. மக்களாட்சி வெற்றிகரமாக செயல்படுவதற்கு ஆற்றல் வாய்ந்த எதிர்கட்சி மிகவும் அவசியம். ஆளுங்கட்சியுடைய எல்லா விஷயங்களையும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கேள்வி கேட்பாங்க. அப்போ மக்களாட்சி வெற்றிகரமாக செயல்படணும் அப்படின்னா ஆற்றல் வாய்ந்த எதிர்கட்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கணும் அந்த கட்சி. அது ஆளும் கட்சி போன்றே முக்கியத்துவம், பாருங்கள், ஆளும் கட்சி மாதிரியே முக்கியத்துவம் போன்றது. எதிர்கட்சி ஆளுங்கட்சியின் தன்னிச்சையான போக்கினை கட்டுப்படுத்தும் ஆற்றல் வாய்ந்தது. எதிர்கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை ஆளுங்கட்சி தன்னிச்சையாக ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அந்த போக்கை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை எதிர்கட்சிக்கு இருக்குது. அது அரசாங்கத்துடைய கொள்கைகள் மற்றும் அறிமுகப்படுத்தும் சட்ட மசோதாக்களை தீவிரமாக விமர்சிக்கும். அப்போ அந்த கவர்மெண்ட் இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியோடைய அவங்க ஏதாவது கொள்கை கொண்டு வராங்க, இல்லை ஏதாவது சட்ட மசோதாக்களை அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதை வந்து நல்லா ஆய்வு பண்ணி ஒருவேளை அதில் தவறாக இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுவாங்கன்னா தீவிரமாக விமர்சிப்பாங்க எதிர்கட்சிகள். எதிர்கட்சி அரசின் தவறான கொள்கைகள் மற்றும் தோல்விகளை வெளிப்படுத்தும். எதிர்கட்சி என்ன பண்ணும், அரசுடைய தவறான கொள்கைகள் மற்றும் தோல்விகளை என்ன பண்ணும், வெளிப்படுத்தும். அரசால் செயல்படுத்தப்படாத விவகாரங்கள் குறித்து அதன் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும். எதிர்கட்சி தலைவர் கேபினெட் அமைச்சர் அந்தஸ்தை கொண்டிருக்கிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதிர்கட்சியுடைய அந்த தலைவர் இருப்பார்ல, அந்த தலைவர் கேபினெட் அமைச்சர் அந்தஸ்தை கொண்டிருக்கிறார். கொஸ்டின் கேட்கலாம். அப்போது ஆளுங்கட்சியுடைய அரசாங்கத்தால் செயல்படுத்தலை, அதாவது இது செயல்படுத்துகிறோன்னு சொல்லியிருப்பாங்க, செயல்படுத்தாமல் இருப்பாங்க, அதை குறித்து கேள்வி கேட்கக்கூடிய அந்த அதிகாரத்தை வந்து அந்த எதிர்கட்சி, அதாவது அவங்களுக்கு அந்த அதிகாரம் இயல்பாகவே இருக்குது, அவங்க அதை கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ எதிர்கட்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ எதிர்கட்சி தலைவர் கேபினெட் அமைச்சர் அந்தஸ்தை கொண்டிருப்பார். அடுத்தது கூட்டணி அரசாங்கம் அப்படின்னு என்னதுங்க, பல கட்சி அமைப்பில் சில நேரங்களில் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை ஒரு கட்சி பெறுவதில்லை. இது போன்ற நேர்வில் சில கட்சிகள் இணைந்து அரசாங்கத்தை அமைக்கின்றன. இது கூட்டணி அரசாங்கம். நம்ம என்ன சொல்லலாம்னா, இப்போது வேறு நிறைய கட்சிகள் இருக்குங்க, பல கட்சிகள் இருக்குது.
பல கட்சிகள் ஒரு இயல்பாகவே தேர்தலுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்கன்னா, சில கட்சிகள் கூட்டணி சேர்ந்துக்குவாங்க. 2 கட்சி ஒன்றா சேர்ந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேர்தல் பிரச்சாரம் தேர்தலில் நிற்பாங்க. இன்னொரு டைமில் என்னென்னா, நம்ம சொன்னல, இப்போ நான் சொன்னேன்ல 543 சீட்டுனா கண்டிப்பாக எவ்வளோ இடங்களில் ஜெயிக்கணும், ஒரு 272 இடங்கள் ஜெயிச்சா தான் என்ன பண்ண முடியும், பெரும்பான்மை வாக்குகளின் அடிப்படையில், ஏன்னா பெரும்பான்மை இடங்களின் அடிப்படையில் அவங்க ஆட்சி அமைக்க முடியும். இவங்க என்ன தான் 250 தான் வின் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்னும் 22 சீட் வேணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மற்ற கட்சிகள் இவங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. மற்ற கட்சிகள் இங்கே சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த கட்சி ஆல்ரெடி இருக்கக்கூடிய கட்சி மற்ற கட்சியோட இவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க, கூட்டணி வச்சுக்கிறாங்க. மற்ற கட்சிகளாம் இதுதான் கூட்டணி கட்சின்னு சொல்லுவோம். ஒன்று தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணி வச்சுக்குவாங்க, இல்லைன்னா தேர்தலுக்கு அப்புறம் பெரும்பான்மை இடங்கள் இல்லை அப்படிங்கும் பொழுது மற்ற பல கட்சிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெரும்பான்மை பெற்ற கட்சிகளுடன் கூட்டணி வச்சு அந்த இடத்துல பெரும்பான்மை இடங்களை வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க. சரிங்களா, அவங்க வந்து அரசாங்கத்தை அமைப்பாங்க. பாருங்க, தேர்தல் சின்னங்கள் மற்றும் அவற்றின் முக்கியத்துவம் என்னென்ன. தேர்தல் சின்னம் என்பது அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்படும் அங்கீகரிக்கப்பட்ட சின்னம். தேர்தல் சின்னம்னா என்னது, அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் தான். அது தேர்தலில் ஒரு முக்கிய பங்கு. ஏன்னா சின்னத்தை வச்சு தான், அதாவது முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் அப்படிதான், சின்னம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்ம சின்னத்துக்காக முன்னாடி இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஓட் போட்டுட்ருக்கோம். தேர்தல் சின்னம் என்பது அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்படும் அங்கீகரிக்கப்பட்ட சின்னம். அது தேர்தலில் ஒரு முக்கிய பங்கை வகிக்குது. தேர்தல் சின்னங்கள் வாக்காளர்களால் எளிதில் அடையாளம் காணவும், புரிந்து கொள்ளவும், நினைவில் கொள்ளவும் மற்றும் அங்கீகரிக்கவும் உதவுகிறது. அப்போ என்னென்னா, சின்னம் அதாவது சின்னம் அப்படிங்கிறது ஈஸியாக மக்களை போய் சேரக்கூடிய ஒரு சின்னமாக இருக்கும். ஈஸியாக வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த சின்னமாக இந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதனால தான் தேர்தல் சின்னம் அப்படிங்கிறது முக்கியமான பங்கை வகிக்குதுன்னு சொல்லலாம். விலங்குகளின் சின்னங்களை வழங்குவதை தேர்தல் ஆணையம் நிறுத்தியுள்ளது. பாருங்க, விலங்குகளை சின்னமாக வழங்குறதை தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறுத்தியிருக்காங்க. ஆனால் வந்து விதிவிலக்கு பார்த்தீங்கன்னா, யானை மற்றும் சிங்கம் ஆகிய சின்னங்கள் மட்டுமே முன்னாடி கொடுத்துருக்காங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திட்டு வராங்க. விதிவிலக்காக யானை மற்றும் சிங்கம் ஆகிய சின்னங்கள் மட்டுமே வழங்கப்பட்டிருக்கு. பிஎஸ்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா யானை சின்னம் நம்ம பார்த்தோம்ல. தேசிய அளவிலான அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் சின்னம் நாடு முழுவதும் ஒன்றாக இருக்கும். இத்தகைய சின்னங்கள் வேறு எந்த கட்சிக்கும் அல்லது சுயேட்சை நபருக்கும் ஒதுக்கப்பட மாட்டாது. அப்போ ஒரு கட்சிக்கு தேசிய கட்சி அந்தஸ்து கொடுக்குறாங்க, அந்த கட்சிக்கு ஒரு சின்னத்தை ஒதுக்கீடு பண்ணிடுவாங்க. அப்போ அந்த கட்சியுடைய சின்னம் அப்படிங்கிறது நாடு முழுவதும் ஒன்றா தான் இருக்கும். எல்லா மாநிலங்களையும் அவங்க அந்த சின்னத்தில் வந்து போட்டிடுவாங்க அந்த கட்சி. சரிங்களா, அந்த கட்சியை இத்தகைய சின்னங்கள், ஒரு தேசிய கட்சிக்கு ஒரு சின்னத்தை ஒதுக்கிட்டாங்கன்னா அந்த சின்னத்தை இன்னொரு கட்சி என்ன பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது. இத்தகைய சின்னங்கள் வேறு எந்த கட்சிக்கும் அல்லது சுயேட்சை நபருக்கும் ஒதுக்கப்பட மாட்டாது. இது வந்து தேசிய அளவிலான அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடைய சின்னம். அடுத்தது பாருங்க, மாநில கட்சிகளுக்கு அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படும். இதனை வேறு எந்த கட்சியும் அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் பயன்படுத்த இயலாது. ஆனால் பல்வேறு மாநிலங்களில் உள்ள மாநில கட்சிகள் தங்களது மாநிலங்களில் இதே போன்ற சின்னத்தை பயன்படுத்தலாம். அதாவது என்னன்னா, ஒரு கட்சிக்கு தேசிய கட்சின்னு ஒரு அந்தஸ்து கொடுத்துட்டு அந்த கட்சிக்கு ஒரு சின்னத்தை ஒதுக்கிட்டாங்கன்னா நாடு முழுவதும் அந்த கட்சிக்கு அதே சின்னம் தான். அந்த சின்னத்தை வேற கட்சி எங்கேயுமே யாருமே எந்த மாநிலத்திலையும், மக்களவை எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, மாநில சட்டமன்ற எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, வேற எந்த கட்சியுமே இந்த தேசிய கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்தில் போட்டியிட முடியாது. ஆனால் ஒரு கட்சி, மாநில கட்சி, அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா அந்த மாநிலத்தில் மட்டும்தான் மற்ற கட்சிகள் இவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்தை பயன்படுத்த முடியாது. வேற மாநிலத்தில் என்ன பண்ணலாம், வேற ஒரு கட்சி இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்னத்தை எடுத்து பயன்படுத்தலாம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? என்னன்னா, ஒரு கட்சி வந்து ஒரு கட்சி வந்து இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டில் ஒரு கட்சிக்கு வந்து மாநில கட்சி அந்தஸ்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, மாநில கட்சி அந்தஸ்து கொடுத்துருக்காங்கன்னா அதற்கு வந்து ஒரு சின்னத்தை ஒதுக்கியிருப்பாங்க. அப்போது இந்த மாநிலத்தில் இந்த மாநில கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்தை வச்சு வேறு மற்ற கட்சிகள் என்ன பண்ண முடியாது, போட்டியிட முடியாது. இந்த மாநிலத்தில் மட்டும்தான். ஆனால் இந்த கட்சிக்கு வந்து இந்த சின்னம் ஒதுக்குனாங்களே இந்த மாநில கட்சிக்கு, அந்த சின்னத்தை இன்னொரு மாநிலத்தில் வேற கட்சி பயன்படுத்தலாம்.
மாநிலத்துக்குள்ளே மட்டும்தான் அந்த மாநில கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்தை வேற கட்சிகள் பயன்படுத்த முடியாது. ஆனால் இன்னொரு மாநிலத்தில் மாநில கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்தை வேறொரு மாநிலத்தில் வேற கட்சி பயன்படுத்தலாம். எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க பாருங்க. உதாரணமாக மகாராஷ்டிராவில் சிவசேனை கட்சி, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஆகிய கட்சிகள் வில் மற்றும் அம்பு சின்னத்தை பயன்படுத்துகின்ற. பார்த்தீங்களா, வேற வேற மாநிலம் வேற வேற கட்சி ஒரே சின்னத்தை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் தேசிய கட்சிக்கு இது கிடையாது. அது நாடு முழுவதும் ஒரே தான். வேற கட்சிகள் அந்த சின்னத்தைலாம் பயன்படுத்த முடியாது. ஏன்னா இதெல்லாம் ஒரு எக்ஸப்ஷன் கேஸ். இது மாதிரி கேள்வியில் நம்மளை கேட்கலாம். இப்போ தேசிய கட்சிகளுக்கும் மாநில கட்சிகளுக்கும் வித்தியாசம் கொடுத்துருக்காங்க பாருங்க. தேசிய கட்சி அப்படின்னா என்னதுங்க? இந்தியா முழுவதும் நடைபெறும் தேர்தல்களில் போட்டியிடக்கூடிய அரசியல் கட்சி. இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்கள்லேயும் மாநில சட்டமன்ற தேர்தல், மக்களவை தேர்தல் எல்லா இடத்துலையுமே போட்டியிடக்கூடிய கட்சி தேசிய கட்சி. மாநில கட்சின்னு என்னதுங்க? அந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய தேர்தல்களில் மட்டும் போட்டியிடக்கூடிய அரசியல் கட்சியை நம்ம மாநில கட்சின்னு சொல்லுவோம், அல்லது பிராந்திய கட்சின்னு சொல்லுவோம். தேசிய கட்சி குறைந்தபட்சம் 4 மாநிலங்கள் என்னவா இருக்கணும்? வலிமையுடையதாக இருக்கணும். நம்ம ஒரு கண்டிஷன் கூட பார்த்தோம்ல, குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் மாநில கட்சி அந்தஸ்து பெற்றிருக்கணும்னு நம்ம பார்த்தோம்ல, அதுதான். இது 1 அல்லது 2 மாநிலங்களில் வலிமையுடையதாக இருக்க வேண்டும். ஒரு மாநிலத்தில் வலிமை இருந்தாவே போதும், 1 அல்லது 2 மாநிலங்களில் வலிமையுடையதாக இருந்தால் போதும். இது தனக்கென பிரத்யேகமான சின்னத்தை நாடு முழுவதற்கும் கொண்டிருக்கும். இது தனக்குன்னு ஒரு சின்னம், ஃபுல்லாக நாடு முழுவதும் இவங்களுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்ட ஒரு சின்னம். மாநில கட்சினா என்ன வரும்? இதற்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் இத்தகைய சின்னம் வேறு மாநிலத்தில் உள்ள கட்சிக்கும் ஒதுக்கீடு செய்யப்படலாம். அப்போ அது இப்போ தான் நம்ம பார்த்த பாயிண்ட். ஒரு மாநிலத்தில் ஒரு மாநில கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்தை இன்னொரு மாநிலத்தில் இன்னொரு கட்சி என்ன பண்ணலாம்? அந்த சின்னத்தை பயன்படுத்தலாம், ஒதுக்கப்படலாம். இது மாநில, தேசிய மற்றும் சர்வதேச விவகாரங்களை என்ன பண்ணும்? தீர்த்து வைக்கும். இது பிராந்திய மற்றும் மாநில நலன்களை தீர்த்து வைக்கும். இது தேசிய கட்சி. இது என்னது? மாநில கட்சி. அப்போ தேசிய கட்சினா சர்வதேச விவகாரங்கள் அமைஞ்சாங்கன்னா, இந்த கட்சி ஆட்சியில் அமைஞ்சாங்க அப்படிங்கும் பொழுது சர்வதேச விவகாரங்கள்லாம் இவங்க பேசுவாங்க. இவங்க மாநில நலன்களை வலியுறுத்துவாங்க, மாநில கட்சி. அவ்வளோதான் நம்ம பார்த்த பாயிண்ட்டு தாங்க. தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் நாட்டின் வளர்ச்சியை தூண்டுகின்றன, மக்களின் நலனுக்காக பாடுபடுகின்றன. அவ்வளோதாங்க, இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. அப்போ இதில் நீங்கள் என்னென்ன பார்க்கணும்? தேசிய கட்சினா என்ன, மாநில கட்சினா என்ன, அந்த சின்னங்கள் தொடர்பாக பார்க்கணும். தேசிய கட்சிக்கு என்னென்ன கண்டிஷன், மாநில கட்சிக்கு என்னென்ன கண்டிஷன், தேசிய கட்சிகள் எத்தனை இருக்குது, மாநில கட்சிகள் எத்தனை இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். அப்போ ஒவ்வொரு கட்சி எப்போ துவங்கப்பட்டது, அதனுடைய சின்னம் என்ன. அப்போ ஒரு கட்சி சின்னம் ஒதுக்கும் பொழுது தேசிய கட்சியோட சின்னத்தை மற்றவங்க பயன்படுத்தலாமா, மாநில கட்சியோட சின்னத்தை மற்றவங்க பயன்படுத்தலாமா, கூட்டணி அரசுனா என்ன, பெரும்பான்மை கட்சினா என்ன, எதிர்கட்சினா யார், சிறிய கட்சினா யார், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் யார், அங்கீகரிக்கப்பட்டு பதிவு செய்யப்படாத கட்சிகள் யார், இப்படிங்கிற இந்த வித்தியாசமெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதுதான் 7th இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள். அடுத்தது பார்த்திங்கன்னா 9th கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னாடி பார்த்த பாயிண்ட் எல்லாமே அப்படியே நமக்கு ரிப்பீட் ஆகும். சரிங்களா, முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அந்த பாயிண்ட் எல்லாமே ரிப்பீட் ஆகும். அது போக அரசியல் மற்றும் பிரதிநிதித்துவம் 11th பார்த்தோம்ல, அந்த பாயிண்ட்டும் இங்கே ரிப்பீட் ஆகும். பாருங்க, அறிமுகம். இந்த இடத்துல அழுத்தக்குழுக்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே காமனான பாயிண்ட் தான், எல்லாமே ரிப்பீட் ஆகிற பாயிண்ட் தான். பாருங்க, அறிமுகம். தேர்தல் என்பது தமக்கான பொது சேவகர் ஒருவரை மக்கள் வாக்களித்து தேர்வு செய்யும் முறை. அதாவது தேர்தல் அப்படின்னு என்னதுங்க? நமக்கான ஒரு பொது சேவகரை நாம் என்ன பண்ணுறோம்? தேர்ந்தெடுக்கிறோம். நாம் ஓட் போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். அதுதான் அப்படி தேர்வு செய்யக்கூடிய முறை. நமக்கான பொது சேவகரை தேர்ந்தெடுக்கக்கூடிய, வாக்களித்து தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை தான் தேர்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்தியாவில் தேர்தல் முறை பாருங்க, இந்திய தேர்தல் முறை இங்கிலாந்தில் பின்பற்றப்படும் தேர்தல் முறையினை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எந்த நாட்டை பின்பற்றி தேர்தல் முறையை நாம் ஏற்றுக்கிட்டோம்? இங்கிலாந்து. இது ஒரு பாயிண்ட். இந்தியா பார்த்திங்கன்னா ஒரு சமத்துவ மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடாகவும் உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடாகவும் உள்ளது. நமக்கு தெரியும், இந்தியா இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடு நமக்கு தெரியும். உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடாகவும் இந்தியா இருக்குது. இதில் இருக்கிற வேர்டுக்கான அர்த்தம்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோங்க. முன்னாடி பார்க்காதவங்க பார்த்துருங்க, நீங்கள் லைனாக பார்த்துட்டு வாங்க.
சரிங்களா? இந்திய அரசியலமைப்பு முறையானது ஜனவரி மாதம் 26ஆம் நாள் 1940ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறைக்கு வந்தது. நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1949 நவம்பர் 26ல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நடைமுறைக்கு வந்தது எப்போ? 1950 ஜனவரி 26. அப்படிப்பட்ட இந்திய அரசியலமைப்பில் பகுதி 15ல் என்ன கொடுத்துருப்பாங்க? 324 டு 329 சட்டப்பிரிவில் நம்மளுடைய தேர்தல் முறையை பற்றி சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் பகுதி 15ஆம் பகுதியில் 324 முதல் 329 வரையிலான பிரிவுகளில் கூறப்பட்டுள்ள பின்வரும் விதிமுறைகளுக்கேற்ப நம் நாட்டின் தேர்தல் முறை அமைக்கப்பட்டிருக்குது. நம்ம நாட்டில் தேர்தல் முறை எப்படி அமைக்கப்பட்டிருக்கு? நம்ம இந்திய அரசியலமைப்பில் பகுதி 15ல் ஆர்டிகல் 324 டு 329ல் எப்படி தேர்தல் முறை இருக்கணும்னு விதிமுறை கொடுத்துருக்காங்களோ அதன் அடிப்படையில் நம்மளோட நாட்டில் தேர்தல் முறை இருக்குது. அப்போ எப்படி கொடுத்துருக்காங்க? நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்திட தன்னிச்சையான தேர்தல் ஆணையம் அமைத்திட இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 324 படி வழிவகை செய்கிறது. தற்போது தேர்தல் ஆணையமானது ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் 2 தேர்தல் ஆணையர்களை உள்ளடக்கியது. அப்ப ஆர்டிகல் 324 என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்தியாவில் தேர்தலை நடத்துறதுக்கு ஒரு சுதந்திரமான தன்னிச்சையான ஒரு தேர்தல் ஆணையத்தை நிறுவனம்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்னதுங்க? ஆர்டிகல் 324. இது ஒரு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு. அப்போது இதில் இந்த தேர்தல் ஆணையத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் தலைமை தேர்தல் ஆணையர், 2 பேர் மற்ற தேர்தல் ஆணையர்கள். இதெல்லாம் நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் தான். பாருங்கள், அடுத்தது பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமான இவங்களுடைய வேலை என்னென்னது? பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமான வாக்காளர்களுடைய பட்டியலை தயாரிக்கிறது, தொகுதிகளை வரையறை பண்ணுறது உட்பட அரசியலமைப்பில் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்குதோ அந்த விவகாரங்களை பெறுவதற்கான சட்டங்களை என்ன பண்ணலாம்னா நாடாளுமன்றம் இயற்றலாம். அதாவது என்னன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ பாராளுமன்ற தேர்தல் இருக்குல்ல, அந்த பாராளுமன்ற தேர்தலுக்காக பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறது, தொகுதிகளை வரையறை பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது கொண்டு வரணும் அப்படின்னா இது சம்பந்தமான இந்த சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நம்ம மாற்றம் பண்ணணும்னா அது தொடர்பாக என்ன பண்ணணும்? சட்டம் இயற்றணும். அது யார் பண்ணுவாங்க? நாடாளுமன்றம் இயற்றுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மாநில சட்டசபை தேர்தல் சம்பந்தமான வாக்காளருடைய பட்டியல் தயாரிக்கிறது, தொகுதிகளை வரையறை பண்ணுறது போன்றவற்றை அரசியலமைப்பிற்குட்பட்டு தேவையான மாற்றங்களை மாநில சட்டசபை சட்டங்களை இயற்றலாம். அதாவது அரசியலமைப்பிற்கு உட்பட்டு என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் பாராளுமன்றம் கொண்டு வருவாங்க. அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்கள எல்லாமே பண்ணிட முடியாது. என்னென்னலாம் பண்ணணும், பாராளுமன்றம் எதுலாம் சட்டம் இயற்றலாம்னு ஒரு கண்டிஷன் இருக்குல்ல, அதன் அடிப்படையில் இந்த தேர்தல் தொடர்பான சேஞ்சஸை பாராளுமன்றம் தங்களுடைய சட்டத்தின் மூலமாக என்ன பண்ணலாம்னா இயற்றலாம். அப்படிங்கிறது இந்த இடத்துல லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த 2 பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா? பாருங்க, அதாவது பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமான வாக்காளர்களுடைய அந்த பட்டியலை தயாரிக்கிறது, தொகுதிகளை வரையறை செய்தல் உட்பட அரசியலமைப்பில் வரையறுக்கப்பட்ட பிற எல்லா விவகாரங்களை பெறுவதற்கான சட்டங்களை நாடாளுமன்றம் இயற்றலாம். அதே மாதிரி மாநில அளவில் அந்த சட்டசபை தேர்தல் சம்பந்தமான வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறது, தொகுதிகளை வரையறை செய்தல், இந்த மாதிரி விவகாரங்களில் சட்டங்களை இயற்றுவதற்கு மாநில சட்டசபைக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, இது நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட் தான். தமிழ்நாட்டில் சோழர்கள் காலத்தில் குடவோலை என்னும் வழக்கப்படி கிராம சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். நம்ம பார்த்தோம்ல, குடவோலை முறைன்னு சொல்லி பார்த்தோம். அங்கே என்ன பண்ணுவாங்க? கிராம சபை உறுப்பினர்கள் என்ன பண்ணியிருக்காங்க? தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இது ஒரு தேர்தல் முறை அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ முன்னாடி சோழர்கள் காலத்திலே இந்த தேர்தல் முறை இருந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். குடவோலை முறை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். நீங்கள் ஹிஸ்ட்ரியிலையும் அதை படிப்பீங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, தேர்தல் நடைமுறை. தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துடைய தலைவர் யாருங்க? பிரதமர். நமக்கு தெரியும். தேசிய அளவில் அரசின் தலைவர் யார் சொல்லுவோம்? நம்ம குடியரசுத் தலைவர் சொல்லுவோம். அரசமைப்பின் தலைவரை நம்ம யார் சொல்லுவோம்? குடியரசுத் தலைவர் நம்ம சொல்லுவோம். இந்த பிரதமர் பார்த்தீங்கன்னா, இவர் இந்திய நாடாளுமன்றத்தின் கீழவையான மக்களவை உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்போ 543 லோக்சபாவில் 543 பேர்த்த நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம். இவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த உறுப்பினர்கள் மூலமாக, அப்போ ஒரு கட்சி பெரும்பான்மை இடங்களில் ஜெயிச்சு ஆட்சி அமைக்கும். அந்த கட்சியுடைய தலைவர் தான் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம்.
அப்போ அந்த உறுப்பினர்கள் தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. நம்மை போன்ற மக்களாட்சி பிரதிநிதித்துவ நாடுகளில் நம் குரலை ஒலிக்க செய்ய சிறந்த வழி எனது தேர்தலில் வாக்களிப்பது. நம்ம பேசுறது இப்போ மக்களாட்சி முறை நாட்டில் நம்ம ஏதாவது பேசணும், அதாவது அரசியல் கட்சிகளுடைய அந்த திட்டங்களுக்கு கொள்கைகளுக்கு நம்ம ஏதாவது பேசணும் இல்லை மறுப்பு தெரிவிக்கணும்னா அது எதன் மூலமாக சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தலின் மூலமாக தான், தேர்தலில் வாக்களிக்கிறதன் மூலமாக தான் சாத்தியம். அடுத்தது பாருங்க, இந்தியாவில் ஜனவரி 25ஆம் நாளினை தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடுகிறோம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்போ ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினம். அடுத்தது பாருங்க, நோட்டாவை பற்றிலாம் நம்ம முன்னாடியே அரசியல் மற்றும் பிரதிநிதித்துவம் டாப்பிக்கில் பார்த்தோம். அதாவது உச்ச நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலின்படி என்ன பண்ணாங்க அப்படின்னா நோட்டாவை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. நோட்டா அப்படிங்கிறது என்னதுங்க, நன் ஆஃப் த எபோவ். ஒரு மக்களாட்சி நடைபெறும் நாட்டில் உள்ள வாக்காளர்கள் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் எவரையும் தேர்வு செய்ய விருப்பமில்லை எனில் வாக்காளர்கள் மேற்கண்ட எவரும் இல்லை எனும் ஒரு பத்தானை வாக்கு இயந்திரத்தில் தேர்வு செய்யலாம். அதாவது ஓட்டிங் மிஷின் இருக்கும், அந்த ஓட்டிங் மிஷினில் வேட்பாளர்களுடைய வேட்பாளர்கள்லாம் இருப்பாங்க, வேட்பாளருடைய பேரெல்லாம் இருக்கும், அந்த சின்னம்லாம் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு யாருக்கு ஓட் போடணும்னு தோணுதோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஓட் போடலாம். நமக்கு யாருக்குமே ஓட் போட விருப்பம் இல்லை அப்படின்னா கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு பட்டன் பேர் தான் என்னதுங்க, நோட்டா, நன் ஆஃப் த எபோவ். மேற்கண்ட வாக்காளர்களில் நான் யாருக்குமே ஓட்டு போட விரும்பலை அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இந்த நோட்டாவை நம்ம என்ன பண்ணலான்னா ப்ரெஸ் பண்ணலாம், அதை நம்ம தேர்வு பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கு முன்னாடி இந்த நோட்டா அறிமுகப்படுத்துவதற்கு முன்னாடி இது இருந்துச்சா அப்படிங்கிறது நமக்கு ஒரு பாருங்க. நோட்டை உங்களுக்கு எப்பங்க அறிமுகப்படுத்தப்பட்டது? 2014 அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குமா? 2014 பொது ஜென்ரல் எலெக்ஷனில், மக்களவை எலெக்ஷனில் வந்து நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நமக்கு யாருக்கும் வாக்களிக்க விரும்பலை அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் இருந்துச்சு. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எதிர்மறை வாக்கு செலுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் நம்ம 11லேயே பார்த்த பாயிண்ட்டு தாங்க, திரும்பவும் சொல்கிறேன். எதிர்மறை வாக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்துச்சு இந்த 2014க்கு முன்னாடி. இது என்னன்னா இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் 1961 எனும் சட்டத்தின் விதியின் 49(o)ல் இந்த முறை பற்றி, இந்த எதிர்மறை வாக்கை பற்றி சொல்லியிருப்பாங்க. என்னன்னா நம்ம யாருக்கும் அப்போ 2014க்கு முன்னாடி நமக்கு யாருக்கும் வாக்களிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம எதிர்மறை வாக்கு செலுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 49(o) இருக்குல்ல, 1961 இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் 1961 விதி எண் 49(o)ல் இதை பற்றி கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம ஒருவேளை யாருக்கும் வாக்களிக்க விரும்பலை அப்படின்னா இந்த எதிர்மறை வாக்கை செலுத்தணும்னா நம்ம 17 விண்ணப்பம் எண் அந்த 17A அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், ஃபில் பண்ணி கொடுக்கணும். அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எதிர்மறை வாக்கை செலுத்திட்டோம். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய நோட்டாக்கு இது ஈக்குவல். அப்போ வந்து நோட்டாங்கிறது இப்போ கொண்டு வரப்படலை, நோட்டாங்கிற பேர் தான் இப்போ கொண்டு வந்திருக்கோம். ஆனால் முன்னாடி வந்து எதிர்மறை வாக்குன்னு சொல்லிட்டு பேரில் இருந்திருக்கு, ஆனால் அது யாருமே பெருசாக பயன்படுத்தலை. அதான் உண்மை. ஓகேங்களா, இது நம்ம முன்னாடியே பார்த்த பாயிண்ட்டு. அப்போ 2014 கொண்டு வந்தாங்க. அப்போ இதுக்கு முன்னாடியே இருந்திருக்கான்னு கேட்டால் இருக்குது, எதிர்மறை வாக்கு அப்படிங்கிற பெயரில் இருந்துச்சு. தேர்தல் நடத்தை விதிகள் 49(o)ல் கொடுத்துருப்பாங்க. எந்த படிவத்தை ஃபில் பண்ணணும், 17A அப்படிங்கிற படிவத்தை ஃபில் பண்ணி நம்மளுடைய எதிர்மறை வாக்கு முன்னாடி நோட்டாக வருவதற்கு முன்னாடி நம்ம செலுத்தலாம். ஆனால் யாருமே பெருசாக அதை பயன்படுத்தலை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விவிபேட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஓட்டர்ஸ் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு சொல்லி, ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு என்னது, நம்ம ஓட் போடுறோம், எல்லாருமே கண்டிப்பாக ஓட் போட்டிருப்பீங்க. அப்போ ஓட் போடும் பொழுது நம்ம யாருக்கு ஓட் போட்டோம், இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மிஷினில் நம்ம வந்து ஓட் போடுவோமா, ஓட் போட்டோன்னே இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அந்த ஒரு பேப்பர் வரும், நம்ம யாருக்கு ஓட் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்டில் வந்து நமக்கு காட்டிட்டு அது மறைஞ்சிரும், கீழே விழுந்துடும். அதுதான் சரிங்களா. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளரின் பெயருக்கு எதிரில் உள்ள ஒரு பொத்தானை அழுத்தி வாக்கு செலுத்தப்படுகிறது. இவிஎம் மிஷினில் நம்ம என்ன பண்ணுறோம், வேட்பாளருடைய பெயருக்கு எதிரில் உள்ள பொத்தானை அழுத்தி வாக்கு செலுத்துகிறோம். ஒருவர் தாம் செலுத்திய வாக்கு சரியானபடி பதிவாகி உள்ளதா என்று தெரிந்து கொள்ளும் வாய்ப்பை 2014ஆம் ஆண்டு பொது தேர்தலில் தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியது. இதை ஆங்கிலத்தில் விவிபேட் என குறிப்பிடுகிறார்கள். ஓட்டர்ஸ் வெரிஃபை, நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓட்டர் வெரிஃபை பண்ணிக்கலாம், ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல். அதுதான் இது எப்போ அறிமுகப்படுத்துகிறாங்க, 2014. ஒன்றுமே இல்லைங்க, நம்ம கரெக்டாக தான் நம்ம
நம்ம வந்து மிஷினை ப்ரெஸ் பண்ணிட்டோம், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டோம், நம்ம கரெக்டாக தான் ஓட் போட்டிருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உங்களுக்கு அப்பியர் ஆகும், அந்த ஸ்க்ரீனில் ஒரு ஷீட்டில் அப்பியர் ஆகும். அப்போ அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓ நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இதை ஆங்கிலத்தில் சுருக்கமாக விவிபேட்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு டைம் இந்த எக்ஸ்பான்ஷனையே கொஷினாக கேட்டாங்க. அப்போ இந்த விவிபேட் அப்படிங்கிறது 2014 அறிமுகப்படுத்துகிறாங்க. பாருங்கள், 2014 நடைபெற்ற பொது தேர்தலில் தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது அதுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தல்களில் நம்ம அறிமுகப்படுத்தியிருப்போம். நமக்கு தேவை 2010 பொது தேர்தலை எப்போ அறிமுகப்படுத்துகிறாங்க, 2014 நடைபெற்ற பொது தேர்தலில் முதல் முறையாக நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்டது. உலகில் நோட்டாவை அறிமுகப்படுத்திய 14வது நாடு இந்தியா. இதெல்லாம் ஃபேக்ட், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். 2014 நடைபெற்ற பொது தேர்தலில் நோட்டா அறிமுகப்படுத்தப்படுது. அந்த 2014 பொது தேர்தலில் தான் விவிபேட்டை அறிமுகப்படுத்தப்படுது. சரிங்களா, அப்போ நோட். அதுக்கப்புறம் 49 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது இந்தியாவுடைய தேர்தல் வகைகள் அப்படின்னு வரும்பொழுது என்னென்ன வகைகள்லாம் இருக்குது தேர்தல் வகைகளில் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்தியாவில் 2 வகையான தேர்தல்கள் நடைபெறுகின்றன. 2 வகையான தேர்தல் இருக்குங்க. ஒன்று நேரடி தேர்தல், இன்னொன்று மறைமுக தேர்தல். நேரடி தேர்தல்னா என்னது, மக்கள் ஓட் போட்டு தேர்ந்தெடுக்கிறது. இப்போ நம்ம எம்எல்ஏவை நம்மளாக டைரெக்டாக ஓட் போட்டு தேர்ந்தெடுக்கிறோம், ஒரு எம்பியை நம்மளாக ஓட் போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் குடியரசுத் தலைவரை நம்ம ஓட் போட்டு தேர்ந்தெடுக்கிறோமா, கிடையாது. நம்ம தேர்ந்தெடுத்த எம்எல்ஏவும் எம்பியும் தான் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போது நம்ம ஓட் போட்டு டைரெக்டாக ஓட் போட்டால் அது நேரடி தேர்தல். ஆனால் டைரெக்டாக நம்ம ஓட் போடாமல் நம்ம ஓட்டு போட்ட பிரதிநிதிகள் இன்னொருத்தர் தேர்ந்தெடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அது மறைமுக தேர்தல். அவ்வளோதான். சரிங்களா, அப்போ நேரடி தேர்தல் பாருங்கள். நேரடி தேர்தலில் வாக்காளர்கள் தமது பிரதிநிதிகளை தாங்களே நேரடியாக நம்மளாக ஓட் போட்டு தேர்ந்தெடுக்கிறோம், எம்எல்ஏவும் எம்பியும். 18 வயது பூர்த்தியடைந்த மக்கள் நேரடி தேர்தல் முறையில் பங்கு பெற்று தங்களது வாக்குகளை பதிவு செய்கின்றனர். அப்போ 18 வயது ஆன எல்லாருமே என்ன பண்ணலாம், நேரடி தேர்தலில் போட்டியிடும். நேரடி தேர்தல் முறையில் பங்கு பெற்று நம்மளுடைய வாக்கு என்ன பண்ணலாம்னா செலுத்தலாம். அப்போ நேரடி தேர்தல் எதுக்கெல்லாம் நடக்குது, மக்கள் எதுக்கெல்லாம் ஓட்டு போடுறாங்க, எம்பி. மக்களவை தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தல். அப்போ லோக்சபாவில் எம்பிஸ் அந்த 543 பேர்த்த நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் டைரெக்டாக ஓட் போட்டு. அதே மாதிரி அந்தந்த மாநில சட்டமன்றங்களில் எம்எல்ஏஸை தேர்ந்தெடுக்கிறோம். இப்போ தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா 234 பேர்த்த நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் எம்எல்ஏ. அப்போ எம்பி எம்எல்ஏவை நேரடியாக தான் தேர்ந்தெடுக்கிறோம். அப்புறம் ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, இந்த மாதிரி உள்ளாட்சி அமைப்புகளுடைய உறுப்பினர்களையும் தலைவர்களையும் நம்ம என்ன பண்ணுறோம், தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ இது எல்லாமே மக்கள்லாம் வந்து ஓட் போட்டு டைரெக்டாக மக்கள் ஓட் போட்டு தேர்ந்தெடுக்கிறது எல்லாமே நேரடி தேர்தல். அப்போ மெயின் எம்எல்ஏ, எம்பி, அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தலைவர், உறுப்பினர்கள், இவங்க எல்லாத்தையுமே நம்ம நேரடி தேர்தல் மூலமாக என்ன பண்ணுறோம், இவங்க எல்லாத்தையுமே நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், இதனுடைய நேரடி தேர்தலுடைய நிறைகள் என்னென்னங்க, ப்ளஸ்னால் நம்ம இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, வாக்காளர்கள் தங்களது பிரதிநிதிகளை நேரடியாக தேர்ந்தெடுப்பதால் நேரடி தேர்தல் முறையானது வலுவான மக்களாட்சி கொண்டதாக இருக்குது. ஏன்னா வலுவான மக்களாட்சி, டைரெக்டாக மக்களே என்ன பண்ணுறோம், ஓட் போட்டு டைரெக்டாக தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ அதனால் இது வலுவான மக்களாட்சி கொண்டதாக இருக்குது. அப்போ இது ஒரு ப்ளஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா, அரசாங்க நடவடிக்கைகள் பற்றிய விழிப்புணர்வும் தகுதியான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கவும் மக்களுக்கு கற்பிக்கிறது. மேலும் மக்கள் அரசியலில் முக்கிய பங்கு வகிக்க ஊக்கமளிக்கிறது. அப்போ நம்ம ஓட்டு போட்டு ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கவர்மெண்ட்டோடைய அந்த நடவடிக்கையெல்லாம் நம்ம கண்காணிப்போம். அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க, என்னென்னலாம் திட்டம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, என்னென்னலாம் சொல்கிறாங்க, என்னென்னலாம் வாக்குறுதி கொடுக்குறாங்க. ஏன்னா இதையெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம ஓட் போடுவோம். அப்போ மக்கள் அரசியலில் முக்கிய பங்கு வகிக்க இந்த நேரடி தேர்தல் வந்து ஊக்கமளிக்கிறது. அரசாங்க நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கு இது வழிவகுக்கிறது. மக்கள் அரசியலில் பங்கேற்பதற்கு இது வழிவகுக்கிறதுன்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், மக்களை தீவிரமான அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட இதுதான் தூண்டுறது. ஏன்னா நம்ம டைரெக்டாக ஓட் போட போகிறோம். அப்போ நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்து இவங்களுக்கு ஓட் போடலாமா வேணாமா அப்படின்னு நம்ம ஆராயும் பொழுது அரசியலை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்குவோம். அப்போ அந்த அரசியல் நடவடிக்கைகளை தெரிந்து கொள்வதற்கு இந்த நேரடி தேர்தல் தூண்டுகிறதுன்னு சொல்லலாம். அப்போ குறைகள் அப்படின்னு பார்த்தா, நேரடி தேர்தல் அதிக செலவு கொண்டது.
ரொம்ப செலவாகும். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் வரணும், அதுக்கு முன்னாடி நாளே வந்துடணும். அன்னைக்கு ஒரு நாள் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க. அப்போ நிறைய ஏகப்பட்ட செலவு, போக்குவரத்து செலவு, அந்த ஓட்டிங் மிஷினை கொண்டு வரணும், அப்புறம் வேலைக்கு எல்லாம், அதாவது அந்த எலெக்ஷன் ப்ராசஸில் வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஊதியம், அந்த மாதிரி எல்லாமே நிறைய செலவுகள் இருக்குல்ல. அவங்களுக்கு ஃபுட் அரேஞ்ச் பண்ணுறது எத்தனை செலவு, அந்த மிஷினை கொண்டு அதை பத்திரமா பாதுகாப்பு பண்ணி வைக்கணும். அதெல்லாம் இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன ஆகும், கண்டிப்பாக நமக்கு அந்த மிஷின்லாம் கொண்டு போகணும், கொண்டு வரணும். அப்புறம் வெளியில இருந்தெல்லாம் ஆளுங்க வருவாங்க, பாதுகாப்பு கொடுக்கணும். அப்படிங்கும் பொழுது செலவு அதிகமாக தான் இருக்கும், அதிக செலவு கொண்டதாக இருக்கும். இது குறை. அப்புறம் பார்த்திங்கன்னா எழுத்தறிவற்ற வாக்காளர்கள் பொய்யான பரப்புரைகளால் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள். அப்போது இந்த இடத்துல என்னென்னா மக்கள் தான் ஓட் போடுறாங்க, ஆனால் படிக்க தெரியாதவங்க, எழுத படிக்க தெரியாதவங்க பார்த்திங்கன்னா பரப்புரைகளை வந்து பொய்யான பரப்புரைகளை நம்பிட்டு ஓட்டு போட்டுடுறாங்க அவங்களுக்குன்னு சொல்கிறாங்க. சில நேரங்களில் சாதி, மத, பிற பிரிவுகளை அடிப்படையாக கொண்டு நடத்தப்படும் பிரச்சாரங்கள் மற்றும் பொய்யான பரப்புரைகளாலும் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள். அப்போ என்னன்னா அந்த பரப்புரைகள் எப்படி ஆயிடுதுன்னா ஒரு கட்டத்தில் சாதி, மதம், இனம் அதை சார்ந்த ஒரு பிரச்சாரமாக ஆக்கி, அதாவது அவங்கள ஓட் போட வைக்கணும். அப்போ அவங்க எல்லாரும் என்ன நம்புகிறாங்களோ அதை வச்சு பிரச்சாரம் பண்ணுறது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது மாதிரி தவறாக வழி நடத்தப்படுகிறார்கள்னு சொல்லலாம். இன்னும் அடுத்தது பார்த்திங்கன்னா நேரடி தேர்தல் நடத்துவது மிக பெரும் பணியாக இருப்பதால் ஒவ்வொரு வாக்கு மையங்களிலும் சுதந்திரமான நியாயமான தேர்தல் முறையை உறுதி செய்வது என்பது தேர்தல் ஆணையத்திற்கு மிக பெரும் சவால். நேரடி தேர்தல் அப்படிங்கிறது என்னதுங்க, ஒரு மிக பெரும் பணி. எல்லா இடத்துலையும் வந்து என்ன பண்ணணும், நடத்தணும். இப்போ மக்களவை எலெக்ஷனில் பார்த்தோன்னா எல்லா ஸ்டேட்லேயுமே எல்லா இடத்துலையுமே நடக்கும். அப்போ இது ஒரு மிகப்பெரிய பணி, ஈஸிலாம் கிடையாது. அப்போ எத்தனையோ வாக்கு மையங்கள் இருக்கும். அப்போ ஒவ்வொரு வாக்கு மையங்களையும் சுதந்திரமாக நியாயமான தேர்தல் நடக்கணும். அது ஈஸியாக பண்ண முடியுமா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனையாகலாம் வாக்கு மையங்கள்ல எல்லாம். அந்த வாக்கு மையங்களில் பிரச்சனையாகாமல் தேர்தல் நடக்கிறதே ஒரு பெரிய சாதனை தான். அப்போது அவ்வளோ பிரச்சனையும் நம்ம கடந்து பண்ணுறது அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்திற்கு இது ஒரு சவாலாக தான் இருக்குது. அப்போ நேரடி தேர்தலில் இதெல்லாம் குறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. வேற என்ன சொல்லலாம், சில அரசியல் கட்சி வேட்பாளர்கள் வாக்காளர்கள் மீது பணம், பொருள் அல்லது பணிகள் மூலமாக தங்களது செல்வாக்கை செலுத்துவது என்பது மற்றொரு சவால். இன்னொன்று என்னது, மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க. அப்போ மக்கள் ஓட் போடனா நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன், பொருள் கொடுக்குறேன், அப்போ நீங்கள் எனக்கு ஓட் போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது ஒரு காலப்போக்கில். அடுத்து பார்த்திங்கன்னா தேர்தல் பரப்புரைகளின் போது சில நேரங்களில் வன்முறைகள், பதற்றங்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு மக்களின் அன்றாட வாழ்க்கை முறை பாதிக்கப்படுது. சில தேர்தல் பரப்புரையின் போது என்ன ஆகுது அப்படின்னா சில நேரங்களில் வன்முறை ஆயிடுது, பதற்றம் ஏற்படுது, ஒரு மோதல், கருத்து மோதல்கள் ஏற்படுது. அப்போ மக்கள் அன்றாட வாழ்க்கை முறை அவங்களுக்கு பாதிக்கப்படுது. இன்னும் என்ன சொல்லலாம் அப்படின்னா அதான் அந்த பணம், பொருள் அதெல்லாம் கொடுத்து மக்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று அவங்களுடைய செல்வாக்கை செலுத்துறது. அப்போ பணம் கொடுத்து ஓட் போட வைக்கிறது, இந்த மாதிரியும் நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தேர்தல் பரப்புரைகளில் வன்முறையும் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இது எல்லாமே வந்து குறைகள் என்ன, நிறைகள் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், மறைமுக தேர்தல் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், பிரதிநிதித்துவ தேர்தல். நேரடி தேர்தல்னால் டைரெக்டாக நம்ம ஓட் போடுவோம். மறைமுக தேர்தல்னால் நம்ம டைரெக்டாக ஓட் போட மாட்டோம், நம்ம தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் ஓட் போடுவாங்க. அங்கே பாருங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் வாக்களித்து தேர்வு செய்யும் முறையே மறைமுக தேர்தல். குடியரசுத் தலைவர் தேர்தலில் இந்த முறை தான் கடைபிடிக்கப்படும். அப்போ குடியரசுத் தலைவரை நம்ம ஓட் போட்டு தேர்ந்தெடுக்கிறோமா, கிடையாது. நம்ம தேர்ந்தெடுத்த எம்பியும் எம்எல்ஏவும் என்ன பண்ணுவாங்க, குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஓட் போடுவாங்க. அப்போ மறைமுக தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன ப்ளஸ்ஸு, செலவு குறைவு தான், கம்மியான பேர் தான் அங்கே இருப்பாங்க, எம்பி எம்எல்ஏ மட்டும்தானே இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது என்ன இருக்கும், இப்போ அதாவது நேரடி தேர்தலில் எல்லா மக்களும் வராங்க, எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது. ஆனால் எம்பி எம்எல்ஏஸ்ன்னு வரும்பொழுது என்ன ஆயிரும், கம்மியாயிருமா. அப்போ மறைமுக தேர்தலில் ரொம்ப கம்மியாக, செலவுங்கிறது கம்மி. மறைமுக தேர்தல் முறையானது பெரிய நாடுகளுக்கு தான் உகந்தது, சிறிய நாடுகளுக்கு உகந்தது இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதாவது சிறிய நாடுகள்னால் அங்கே பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும், அங்கே நேரடி தேர்தலை வச்சிடலாம். மறைமுக தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா மாதிரி பெரிய நாடுகளுக்கு பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் நேரடி தேர்தல் அப்படிங்கிறது பண்ண முடியாது. ஏற்கனவே எம்பிஏ எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறோம். குடியரசுத் தலைவரையும் நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா என்ன ஆகும், அதுக்கு ஒரு எலெக்ஷன் வைப்பாங்க, அப்போ அதுக்கு அதிகமாக செலவாகும். அப்போ பெரிய நாடுகளுக்கு உகந்தது இந்த மறைமுக தேர்தல். குறைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா வாக்காளர் எண்ணிக்கை என்னவாக இருக்கும், குறைவாக தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது என்னாகும், ஊழல், கையூட்டு, குதிரை பேரம், இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகம் காணப்படும்.
கம்மியாக தான் இருக்காங்க. கம்மியாக இருக்கிறவங்கள ஈஸியாக பிரெயின் வாஷ் பண்ணி யாருக்கு ஓட் போடணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடலாம். ஊழல், கையூட்டு, குதிரை பேரம் இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ஏற்படும். மக்கள் தங்களது பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க நேரடியாக பங்கு பெறாமல் மாறாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளே இம்முறையில் பங்கு பெறுவதால் மக்கள் பிரதிநிதித்துவம் குறைந்த மக்களாட்சி முறையாக காணப்படுகிறது. எனவே மக்களின் உண்மையான விருப்பத்தை பிரதிபலிக்காமல் இருக்க நேரிடுகிறது. அதாவது இது என்னன்னா, இப்போ குடியரசுத் தலைவர் நம்ம டைரக்டாக தேர்ந்தெடுக்கிறது இல்லை, நம்ம ஓட்டு போட்டு பிரதிநிதி என்ன பண்ணுறாங்கன்னா தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது மக்களுடைய பங்கேற்பு அப்படிங்கிறது டைரக்டாக இல்லை, மறைமுகமாக தான் இருக்குது. அப்போ மக்களுடைய உண்மையான விருப்பம் எது அப்படிங்கிறது தெரியாமையே போயிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதுதான் குறைகள், மறைமுக தேர்தலில் குறைகள் இதுதான். சரி, அடுத்தது பாருங்கள், அரசியல் கட்சிகள். நம்ம அரசியல் கட்சிகள் இப்போ தானே பார்த்தோம். ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, அப்புறம் பார்த்திங்கன்னா பல கட்சி முறை, அப்புறம் பார்த்திங்கன்னா தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. திருப்பி அதே பாயிண்ட் வரும் பாருங்கள். மக்களாட்சி அரசாங்கத்தில் அரசியல் கட்சிகள் முக்கிய பங்கு வகிக்குது. இந்த அரசியல் கட்சிகள் மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே என்னதுங்க, ஒரு பாலமாக இருக்கிறாங்க. யாருங்க? அரசியல் கட்சிகள் தான். அரசியல் கட்சி அப்படின்னு என்னது? ஒரு அரசியல் கட்சி என்பது அரசாங்கத்தில் ஆதிக்கம் செலுத்துவதற்காக தேர்தலில் போட்டியிடுவதற்கான நிகழ்ச்சி நிரல்களையும் குறிப்பிட்ட கொள்கைகளையும் கொண்ட மக்கள் குழுவின் அமைப்பாக காணப்படும் தலைவர், செயற்குழு உறுப்பினர்கள், தொண்டர்கள் என்ற 3 அங்கங்களை ஒரு அரசியல் கட்சி பெற்றுள்ளது. அதாவது என்னன்னா, ஒரு அரசியல் கட்சினா யாருங்க? அதிகாரத்தை அரசாங்கத்தில் தங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்காக தங்களுக்குன்னு ஒரு கொள்கையையும் திட்டங்களையும் கொண்ட ஒரு மக்களின் குழு தான் யாருங்க? அரசியல் கட்சி. அப்போ இந்த அரசியல் கட்சியில் மூன்று அங்கங்கள் இருக்கும். யார் யார் இருப்பாங்க? தலைவர் இருப்பாங்க, செயற்குழு உறுப்பினர்கள் இருப்பாங்க, தொண்டர்கள் இருப்பாங்க. இது நம்ம 7th பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அங்கே பார்த்த பாயிண்ட் அப்படியே தாங்க ரிப்பீட் ஆகும். இனி வரக்கூடியது எல்லாமே ரிப்பீட் ஆகும் பாருங்கள். இந்த பாக்ஸில் பாருங்கள், நம்ம பார்த்தோம்ல, இந்திய குடியரசுத் தலைவர் பார்த்திங்கன்னா மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்போ அதில் யார் யாரெல்லாம் கலந்துக்குவாங்க? இந்திய குடியரசுத் தலைவர் பின்வரும் உறுப்பினர்கள் கொண்ட வாக்காளர் குழுமம் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நம்ம இதெல்லாம் 10th பார்த்தோம், 12th பார்த்தோம் இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தல் முறையை பற்றி. அப்போ இதில் வாக்காளர் குழுமம்னு இருக்கும். இந்த வாக்காளர் குழுமத்தில் யார் யாரெல்லாம் உறுப்பினர்களாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் தான் குடியரசுத் தலைவரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ இந்த வாக்காளர் குழுமத்தில் யார் யாரெல்லாம் உறுப்பினர்கள்? நாடாளுமன்றத்துடைய இரு அவையுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், எலெக்டட் தான், நியமிக்கப்பட்டவங்க இருக்க மாட்டாங்க. மக்களவை, மாநிலங்களவை 2 அவையுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருப்பாங்க, எம்பிஸ் இருப்பாங்க. அப்புறம் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்எல்ஏஸ் இருப்பாங்க. எம்பிஸ், எம்எல்ஏஸ் இருப்பாங்க. ஷார்ட்டாக சொல்லணும்னா அதுதான். இவங்க எல்லாம் சேர்ந்து தான் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. நாடாளுமன்ற இரு அவைகள் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் நியமிக்கப்படும் நியமன உறுப்பினர்கள் இந்த குழுவில் இருக்க மாட்டாங்க. அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் இருப்பாங்க எல்லா அவையிலையும். நாடாளுமன்றம்னா மக்களவை, மாநிலங்களவை, மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னா மாநில சட்டமன்றம், மாநில சட்டமேலவை. இதில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் இங்கே இருப்பாங்க. மக்களால் ஓட் போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் குடியரசுத் தலைவர் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நியமிக்கப்பட்டவர்கள், குடியரசுத் தலைவர் பார்த்திங்கன்னா மாநிலங்களவையில் 12 பேர்த்த நியமிச்சிருப்பாங்கல்ல, அவங்களாம் இருக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்போ இதெல்லாம் முன்னாடியே பார்த்த பாயிண்ட்டுங்க, ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இதையே. ஏன்னா நான் முன்னாடியே பார்த்த பாயிண்ட்டு திரும்பி சொல்லும் பொழுது உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். அது ஒரு ரிவிஷன் மாதிரி நீங்கள் எடுத்து படிச்சுக்கோங்க. சில பேர்த்துக்கு என்னதுன்னா, இது புதுசாக இந்த லெசன் எடுத்தோன்னே இப்போ இதை எடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புரியாத மாதிரியே இருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்திய அரசியலமைப்பு 10th இந்திய அரசியலமைப்பில் ஃபஸ்ட் லெசன் நம்ம ஆரம்பிச்சிருப்போம், அதிலிருந்து லைனாக பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இன்னும் ஒரு லெசனுடைய நமக்கு இந்த தடம் பதிப்போம் பேட்சோடைய பாலிட்டி இது வந்து முடிவே போகுது ஃபுல்லாகவே. அப்போ நீங்கள் எடுத்தோன்னே இந்த லெசனை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்ல வரேன்னே புரியாமல் இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். இப்போ கட்சி முறையின் வகைகள். அப்போ கட்சி முறைகள், உலகில் உள்ள கட்சி முறைகள் 3 வகைகளாக இருக்குது. என்னென்ன கட்சி முறை? ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை. ஒரு கட்சி முறைன்னு என்னதுங்க? அங்கே ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் ஆளும் கட்சியாக இருக்கும், ஒரே ஒரு ஆளும் கட்சி மட்டும் பங்கு பெறுவது. இந்த முறையில் எதிர்கட்சிகள்லாம் இல்லை, ஒரே ஒரு கட்சி தான் இருக்குது. அப்போ எதிர்கட்சிகள் அங்கே இருக்காது. எடுத்துக்காட்டு சீனா, கியூபா, முன்னாள் சோவியத் யூனியன், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இரு கட்சி முறைனா அங்கே 2 முக்கிய கட்சிகள் மட்டும்தான் இருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது? அமெரிக்க ஐக்கிய நாடுகளும் இங்கிலாண்டும். தொழிலாளர் கட்சி, பழமைவாத கட்சி இங்கிலாண்டில். இங்கே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா குடியரசு, உங்களுக்கு ஜனநாயக கட்சியும் குடியரசு கட்சியும் அமெரிக்காவில் இருக்கும்.
பல கட்சி முறை பார்த்தீங்கன்னா 2ற்கும் மேற்பட்ட கட்சிகள் இங்கே இருக்கும் பங்கு பெறுவது. எடுத்துக்காட்டு இந்தியா, ஃப்ரான்ஸு, இலங்கை, இட்டாலி. இந்தியா, ஃப்ரான்ஸு, இலங்கை, இட்டாலி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல கட்சி முறை இருக்கும். அப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, அரசியல் கட்சியுடைய வகைகள். இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகளானது செல்வாக்கு பெறும் பிரதேசத்திற்கு ஏற்ப இரு முக்கிய பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. எப்படிங்க? தேசிய கட்சிகள், இன்னொன்று மாநில கட்சிகள். அவங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்குங்கின் அடிப்படையில். செல்வாக்குன்னா என்னதுங்க? அந்த ஓட்டு எண்ணிக்கை, சீட்டு, வெற்றி பெற்ற சீட்டு, அதன் அடிப்படையில் இந்திய தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுறாங்க? ஒரு கட்சியை தேசிய கட்சியாவோ மாநில கட்சியாவோ அங்கீகரிக்கிறாங்க. அப்போ அரசியல் கட்சி எப்படி பிரிக்கப்படுது? தேசிய கட்சி, மாநில கட்சியாக பிரிக்கப்படுது. தேசிய கட்சிகளில் ஆளுங்கட்சி இருப்பாங்க, எதிர்கட்சிகள் இருப்பாங்க. மாநில கட்சியிலையும் ஆளும் கட்சிகள் இருப்பாங்க, எதிர்கட்சிகள் இருப்பாங்க. அப்படி தானேங்க? தேசிய கட்சியா மாநில கட்சியான்னு அங்கீகரிக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம். ஒரு கட்சி ஆளும் கட்சியா எதிர்கட்சியா தீர்மானிக்கிறது எப்படிங்க? அந்த ஓட்டு எண்ணிக்கையின் மூலம் ஆளும் கட்சியா எதிர்கட்சியா அப்படின்னு நம்ம தீர்மானிக்கிறோம். இதெல்லாம் புரியுதுங்களா? ஏன் இப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது? சரி பாருங்க. அடுத்து தேசிய கட்சி அப்படின்னா என்னது? ஒரு கட்சி குறைந்தது 4 மாநிலங்களிலாவது மாநில கட்சி என்ற தகுதியை பெற்றிருக்குமானால் அது தேசிய கட்சி. நம்ம தேசிய கட்சினா என்ன அந்தஸ்து, மாநில கட்சினா என்ன கண்டிஷன் பெறணும், என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், எந்த நிபந்தனையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறத பார்த்தோம். குறைந்தபட்சம் 4 மாநிலங்களாவது என்னது மாநில கட்சி அப்படிங்கிற தகுதியை பெற்றிருக்கணும். அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்திய தேர்தல் ஆணையத்தில் என்ன பண்ணணும்? பதிவு பண்ணணும். இந்த தேசிய கட்சி அப்படிங்கிற அங்கீகாரத்துக்கு நீங்கள் அங்கே நான் நோட்ஸ் கொடுத்தேன்ல, அதை பார்த்துக்கோங்க. 7th புக்கில் இருக்குல்ல, நான் நோட்ஸ் கொடுத்தேன்ல, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக தான் கொடுத்துருப்பாங்க. அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யணும். இது நமக்கு தெரியும். இந்திய தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகளை அனைத்து அரசியல் கட்சிகளை சமமாக பாவித்த போதிலும் தேசிய கட்சிகளுக்கும் மாநில கட்சிகளுக்கும் சிறப்பு சலுகைகளை வழங்குகிறது. இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் சமமாக தான் பார்க்கும். ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க? ஒருவேளை ஒரு கட்சி தேசிய கட்சி மாநில கட்சியாக இருந்துச்சுன்னா அதுக்கு சில சிறப்பு சலுகைகளை கொடுக்குறாங்க. அது என்ன சலுகை? சின்னங்களை ஒதுக்கீடு பண்ணுறது. பாருங்கள், இக்கட்சிகளுக்கு தனித்தனி சின்னங்களை கொடுக்குறாங்க. ஒரு கட்சி தேசிய கட்சி மாநில கட்சின்னா அதுக்கு தனி சின்னத்தை ஒதுக்கீடு பண்ணிடுவாங்க. ஒரு கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அந்த கட்சியின் சின்னத்தை உபயோகிக்க முடியும், வேற யாரும் உபயோகிக்க முடியாது. 2017 நிலவரப்படி அங்கீகரிக்கப்பட்டுள்ள தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை 7. இப்போ எவ்வளோங்க? 2026 எத்தனை கட்சிகள் இருக்குது? 6 இருக்குது. சரிங்களா? அப்போ தேசிய கட்சினா அந்த 4 கண்டிஷன் பார்த்தோம்ல, அந்த 4 கண்டிஷனில் 3 கண்டிஷன் பார்த்தோம், 3 நிபந்தனைகள் பார்த்தோம். அந்த 3ல் ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேசிய கட்சிகளுக்கும் மாநில கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணையம் சிறப்பு சலுகைகள் கொடுக்குறாங்க. என்னது? சின்னத்தை ஒதுக்கீடு பண்ணுறாங்க. அவங்க பயன்படுத்தக்கூடிய சின்னங்களை வேறு யாரும் என்ன பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தற்போது பார்த்திங்கன்னா தேசிய கட்சிகள் 6 இருக்குது. அந்த நோட்ஸில் கொடுத்த பாயிண்டே தாங்க இங்கே இருக்குது. மாநில கட்சிகள் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 7 தேசிய கட்சிகளை தவிர தேசிய கட்சிகள் தாண்டி மாநில அளவில் மாநில கட்சிகள்னு சொல்லிட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள்லாம் இருக்குது. நாட்டின் பெரும்பான்மையான முக்கிய கட்சிகளை மாநில கட்சிகளாக தேர்தல் ஆணையம் வகைப்படுத்தி இருக்கு. இக்கட்சிகளை நாம் பொதுவாக என்ன சொல்லுவோம்? பிராந்திய கட்சிகள்னு சொல்லுவோம். பிராந்திய கட்சிகள்னாலும் ஒன்று தான், மாநில கட்சிகள்னாலும் ஒன்று தான். மக்களவை தேர்தலிலோ அல்லது மாநில சட்டசபை தேர்தலிலோ ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான இடங்களை வெற்றி பெற்ற அல்லது குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பெற்றதன் அடிப்படையில் இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு கட்சியை மாநில கட்சியாக அங்கீகாரம் பண்ணுறாங்க. அப்போ நம்ம சொன்னோம்ல, மாநில கட்சிக்கு ஒரு 5 கண்டிஷன் பார்த்தோம்னா 5 நிபந்தனை பார்த்தோம்ல, அதில் ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்திய தேர்தல் ஆணையம் அந்த கட்சிக்கு மாநில கட்சி அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அவ்வளோதான். அப்போ தேசிய கட்சி மாநில கட்சினா என்ன அப்படிங்கிறது. இப்போ இது பாருங்கள், கட்சிகளுடைய அங்கீகாரம். இதில் தேசிய கட்சிக்காக என்னென்னலாம் அங்கீகாரம்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதை நம்ம பார்த்த பாயிண்ட்டு தான், அந்த நோட்ஸில் பார்த்தோம்ல அதுதான். இந்திய தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி தேசிய கட்சி எனும் பங்கு பெற பின்வரும் முறைகளில் ஏதேனும் ஒன்றை நிறைவு செய்திருத்தல் வேண்டும். நம்ம பார்த்தோம்ல ஒரு 3 கண்டிஷன் தேசிய கட்சியை அங்கீகரிக்கணும்னா 3 நிபந்தனைகள் பார்த்தோம்ல, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே தான் ரிப்பீட் அப்படியே கொடுத்துருக்குறாங்க, அந்த நோட்ஸில் கொடுத்தது தான். பாருங்க, அடுத்தது அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகள். நம்ம முன்னாடியே பார்த்தங்காட்டி இங்கே பார்க்கலங்க, பார்க்காம போகிறோன்னு நினைக்க வேண்டாம். அது முன்னாடியே பார்த்த அந்த 3 பாயிண்ட்டு தான். அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடுகள் என்னென்னங்க? கட்சிகள் தேர்தல்களில் என்ன பண்ணுறாங்க? போட்டியிடுறாங்க. பெரும்பாலான மக்களாட்சி நாடுகளில் கட்சிகளால் நிறுத்தப்படும் வேட்பாளர்கள் இடையே தான் கடும் போட்டிகள் நிலவுது. பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க? தேர்தலில் போட்டிடுறாங்க.
அப்போ இவங்களுக்குள்ள தான் என்ன நடக்குது, வேட்பாளர்கள் இடையே தான் கடும் போட்டி நடக்குது. கட்சிகள் தங்களை தேர்ந்தெடுக்க அவர்களது கொள்கைகளையும் திட்டங்களையும் என்ன பண்ணுறாங்க, தேர்தல் தொகுதிகளில் முன்னிறுத்துறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, தேர்தலுக்கு முன்னாடி எங்களுடைய கொள்கை இது, நாங்கள் இந்தந்த திட்டம்லாம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் பரப்புரையின் போது சொல்கிறாங்க. அப்புறம் பாருங்க, நாட்டில் சட்டங்கள் இயற்றுவதில் அரசியல் கட்சிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. முறையான சட்டங்கள் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படுகின்றன. அப்போ அரசியல் கட்சிகளுடைய வேட்பாளர்கள் தான் போட்டியிட்டு அவங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களவைக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் அனுப்பப்படுறோம். எம்பியா எம்எல்ஏ நம்ம அனுப்புகிறோம். அப்போ இவங்கெல்லாம் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சட்டங்களை இயற்றுறாங்க. நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் என்ன பண்ணுறாங்க, நமக்கான சட்டங்களை இயற்றுறாங்க. அப்போ அரசியல் கட்சிகள் அரசாங்கத்தினை அமைத்து அவற்றை வழிநடத்துது. அப்போ யார் தான் அரசாங்கத்தை அமைக்கிறாங்க, அரசியல் கட்சிகள் தான். தேர்தலில் தோல்வி அடைந்த கட்சிகள் எதிர்கட்சியாக பங்களிப்பு செய்கின்றன. அப்போ ஒரு கட்சி தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு கேட்டால் கிடையாது, அவங்க எதிர்கட்சியாக வந்து செயல்படுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, எதிர்கட்சிகள் அரசுடைய குறைகளையும் தவறான கொள்கைகளையும் எதிர்த்து பல்வேறுபட்ட பார்வைகளை முன்வைத்து என்ன பண்ணுவாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க. எதிர்கட்சிகள் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தோமா. அடுத்தது பாருங்க, மக்கள் கருத்திற்கு அரசியல் கட்சிகள் என்ன கொடுக்குறாங்க, வடிவம் கொடுக்குறாங்க. நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சு தராங்க. அதுதான் மக்கள் கருத்திற்கு அரசியல் கட்சிகள் தான் வடிவம் கொடுக்குறாங்க. மேலும் அவை முக்கிய நிகழ்வுகளை மக்களின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றன. அது போக என்னதுன்னா ஒன்று நம்மளுடைய கருத்திற்கு அவங்க செயல் வடிவம் கொடுக்குறாங்க, அது போக முக்கிய நிகழ்வுகளை எல்லாம் வந்து நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறாங்க, நம்ம கவனத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையில் அவங்க ஒரு பாலமாக அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடுகள் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்ச பாயிண்ட் தான். பாருங்க, மக்களாட்சியில் எதிர்கட்சிகளுடைய பங்கு என்னவா இருக்கு. நம்ம முன்னாடியே பார்த்தோம், எதிர்கட்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது தான். அப்போ மக்களாட்சியில எதிர்கட்சிகளுடைய பங்கு என்னென்ன. மக்களாட்சியில் அமெரிக்க ஐக்கிய நாட்டை போல இரு கட்சி முறையோ அல்லது இந்தியா பிரான்ஸ் நாடுகளைப் போல பல கட்சி முறையோ இருக்கலாம். பெரும்பான்மை மக்களின் ஆதரவு பெற்ற கட்சியாக ஆளுங்கட்சியும் எஞ்சிய மக்களின் ஆதரவு பெற்ற கட்சியாக எதிர்கட்சியும் இருக்கும். அதாவது மக்களாட்சியில் அமெரிக்கா மாதிரி 2 கட்சி முறை இருக்கலாம், அல்ல இந்தியா மாதிரி பல கட்சி முறை இருக்கலாம். எந்த மக்களாட்சி முறையில் எந்த முறை வேணாலும் இருக்கலாம். இரு கட்சி ஆட்சி முறை, பல கட்சி ஆட்சி முறை, எது வேணாலும் இருக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா இப்படி கட்சி முறை இருக்கக்கூடிய நாடுகளில் ஒரு கட்சி பெரும்பான்மையான இடங்களை ஜெயிச்ச கட்சி ஆளுங்கட்சியாகவும், அதற்கு பின்னாடி இரண்டாவதாக அதற்கு அடுத்த அதிக எண்ணிக்கையில் ஜெயிக்கக்கூடிய கட்சி எதிர்கட்சின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு பெரும்பான்மை இடங்களை வின் பண்ண கட்சியை நம்ம ஆளுங்கட்சின்னு சொல்லுவோம். அதற்கு அடுத்த இடத்துல இரண்டாவது அதிக எண்ணிக்கையிலான அந்த வேட்பாளர்களை ஜெயிச்ச கட்சியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சின்னு நம்ம சொல்லுவோம். மக்களாட்சி முறையிலான அனைத்து அரசாங்கங்களிலும் எதிர்கட்சி தலைவர் முக்கிய பங்கை வகிக்கிறார். அப்போ அமெரிக்காவில் 2 கட்சி இருக்குது, 2 கட்சி தான் இருக்குது. அப்போ ஒரு கட்சி கண்டிப்பாக ஆளுங்கட்சியாக இருக்கும், ஒரு கட்சி எதிர்கட்சியாக இருக்கும். அப்போ மக்களாட்சி நாடுகளில் எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறான்னு சொல்லுவாங்க. அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி தலைவர் கேபினட் அமைச்சர் தகுதியை பெறுகிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, முன்னாடியே பார்த்தது. இவர் என்ன பண்ணுறாரு, இவர் பொது நடவடிக்கைகளை பாதிக்கும் ஆளும் கட்சியுடைய தவறான கொள்கைகளில் என்ன பண்ணுவார், எதிர்ப்பார். அவங்களுடைய ஆளுங்கட்சியுடைய கொள்கைகள் திட்டங்கள் ஒருவேளை தவறாக இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுவாங்க, விமர்சிப்பாங்க, எதிர்ப்பாங்க. பொது கணக்கு குழுவின் தலைவராக இவர் அரசு துறைகளின் செயல்பாடுகளை கேள்விக்குள்ளாக்குவதோடு மக்கள் நலனுக்காக செலவிடப்படும் பொது பணத்தை ஆய்வு பண்ணுவார். அப்போ இவர் யாருங்க, பொது கணக்கு குழுவின் தலைவராக இவர் இருந்து என்ன பண்ணுறாரு, அரசு துறைகளுடைய செயல்பாடுகளை கேள்விக்குள்ளாக்குறாரு. அது போக பொது கணக்கு குழுனா என்னது, பொது கணக்கு தொடர்பாக ஆய்வு செய்வதற்கான அந்த குழு. அப்போ மக்கள் நலனுக்காக செலவிடப்படக்கூடிய அந்த பொது கணக்கு என்ன பண்ணுறாரு, பொது பணத்தை இவர் ஆய்வு பண்ணுறாரு. இதே போன்று அவர் மத்திய கண்காணிப்பு ஆணையத்துடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறார். மத்திய கண்காணிப்பு ஆணையம் இருக்குல்ல, அதனுடைய தலைவர் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதில் முக்கிய பங்கு வகிப்பவர் இவர். ஏன்னா அந்த தேர்வு குழுன்னு இருக்கும், அந்த தேர்வு குழுவில் இவர் ஒரு உறுப்பினராக இருப்பார். அதன் அடிப்படையில் இந்த மத்திய கண்காணிப்பு ஆணையத்துடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பாங்க. மக்களாட்சியில் எதிர்கட்சிகள் ஒரு பொறுப்பான பங்கினையும் மக்களின் நியாயமான கோரிக்கைகள் மற்றும் விருப்பத்தையும் அது பிரதிபலிக்குது.
அப்போ ஆளுங்கட்சியுடைய ஒருவேளை தவறான ஏதாவது திட்டங்களோ கொள்கைகளோ கொண்டு வந்தாங்களா அவங்க வந்து விமர்சிக்கிறாங்க. மக்கள் நலனை பாதிக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்கன்னா அதை விமர்சிக்கிறாங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களுடைய கோரிக்கைகள் மற்றும் விருப்பத்தை இந்த எதிர்க்கட்சிகள் பிரதிபலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுதாங்க அரசியல் கட்சிகள். நிறையா பாயிண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம திரும்ப திரும்ப பார்த்த பாயிண்ட்டே தான் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இன்னும் மெமரி ஆயிருக்கணும் நம்ம திரும்ப பார்க்கும் பொழுது. இதில் அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த மத்திய தேசிய கட்சி மாநில கட்சிக்கு மட்டும் அந்த நிபந்தனைகள் மட்டும் நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்ல. மற்றபடி மற்ற எல்லா பாயிண்ட்ஸும் திரும்ப திரும்ப பார்த்தது தான். பாருங்க, அடுத்தது அழுத்த குழுக்கள். அழுத்த குழுக்கள் அப்படின்னா இது ஒரு ப்ரெஷர் குரூப்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல இதில் கொடுத்துருக்கிற பாயிண்ட் எல்லாம் ஃபேக்ட் எல்லாம் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அழுத்த குழுக்கள் என்ற சொல் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உருவாக்கப்படுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உருவாக்கப்படுது. பொது நலன்களை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் தீவிரமாக செயல்படும் குழு தான் அழுத்த குழு என்று அழைக்கப்படுகிறது. இது என்னன்னா, எப்படி அரசியல் கட்சிகள் பொது நலன்களை பாதுகாப்பதற்காக தனிநபர்களால் அமைக்கப்பட்ட குழு தான் எனது அரசியல் கட்சிகள், அதே மாதிரி தான் இது அழுத்தக்குழு. ஆனால் அழுத்தக்குழு அப்படிங்கிறது அரசியலில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? பாருங்க, பொது நலன்களை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் தீவிரமாக செயல்படும் ஒரு குழு தான் அழுத்த குழு அப்படின்னு சொல்கிறோம். அரசு மீது அழுத்தம் செலுத்தி அரசின் கொள்கைகளில் மாற்றம் கொண்டு வரும்படி நெருக்கடி தருவதால் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. அழுத்தம் பண்ணுறாங்க. இவங்க அரசியலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது இல்லைங்க. இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் அமைச்சிருப்பாங்கள்ல, அந்த அரசின் மீது அழுத்தம் செலுத்தி அவங்களுடைய கொள்கைகள் ஏதாவது தவறாக இருந்துச்சுன்னா அதை மாற்றம் கொண்டு வரும்படி நெருக்கடி தருவாங்க. அதுதான் அழுத்த குழுக்கள். அழுத்த குழுக்கள் நலக்குழுக்கள் அல்லது தனிப்பட்ட நலக்குழுக்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. என்ன சொல்லுவோம்? நலக்குழுக்கள் இல்லைன்னா தனிப்பட்ட நலக்குழுக்கள்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் இவை அரசியல் கட்சியிலிருந்து வேறுபட்டவை. பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகளும் பார்த்தீங்கன்னா மக்களுடைய பொது நலனை முன்னிட்டு தனிநபர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு குழு தான் அரசியல் கட்சின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தான் அழுத்தக்குழு பொது நலனுக்காக, மக்களுடைய பொது நலனுக்காக அமைக்கப்பட்ட குழு தான். ஆனால் அவங்க அரசியலில் பங்கு பெற மாட்டாங்க. இருக்கக்கூடிய அரசின் மீது, அவங்களுடைய கொள்கைகளின் மீது தவறான கொள்கைகளாக இருந்தால் அதை அழுத்தம் கொடுத்து அதை என்ன பண்ணுவாங்க? நடைமுறைக்கு வர தடுப்பாங்க. அதுதான் இவங்களுடைய வேலை. அரசியல் அதிகாரத்தில் கைப்பற்ற விளைவதும் இல்லை. அரசியல் கட்சியிலிருந்து வேறுபட்டவை. இவங்க என்ன பண்ணுறதில்ல, தேர்தலில் போட்டியிடவும் மாட்டாங்க. அழுத்தக்குழுக்கள் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற விளைவதும் இல்லை. இந்தியாவில் தற்போது அதிக எண்ணிக்கையிலான அழுத்த குழுக்கள் இருக்குது. இந்தியாவில் நிறைய அழுத்த குழுக்கள் இருக்குது. ஆனால் அவை அமெரிக்கா அல்லது மேற்கத்திய நாடுகளான இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகளில் இருப்பதை போல வளர்ச்சி அடைந்தவையாக காணப்படுவதில்லை. இந்தியாவில் அழுத்த குழுக்கள் இருக்குது, அதிக எண்ணிக்கையில் இருக்குது. ஆனால் அமெரிக்காவில், இங்கிலாந்து, பிரான்ஸ் இந்த மாதிரி நாட்டில் இருக்கக்கூடிய அழுத்த குழுக்கள், வளர்ச்சி அடைந்த அழுத்த குழுக்கள் மாதிரி இங்கே வளர்ச்சி அடையலை. சரிங்களா? பாருங்க, இந்தியாவில் செயல்படும் அழுத்த குழுக்களை கீழ்காணும் வகைகளாக வகைப்படுத்தலாம். எதுலாம் எப்படி குழுவை அமைஞ்சுக்கிறாங்கன்னு பாருங்க. வணிக குழுக்கள், தொழிற்சங்கங்கள், விவசாய குழுக்கள். பாருங்க, தொழிற்சங்கங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அவங்களே என்ன பண்ணுறாங்க? கவர்மெண்ட் ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா அது ஒருவேளை அவங்களுக்கு இதாக தொழிலாளிகளுக்கெல்லாம் இதாக இருந்துச்சுன்னா, பாதிப்பு ஏற்படுத்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க? அரசுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க, போராட்டம் நடத்தி. அந்த மாதிரி விவசாய குழுக்கள், தொழில்முறை குழுக்கள், மாணவர் அமைப்புகள்லாம் என்ன பண்ணுறாங்க? போராட்டம் பண்ணுறாங்களா? மத அமைப்புகள், பழங்குடி அமைப்புகள், மொழி குழுக்கள், கோட்பாடு அடிப்படை குழுக்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழுக்கள், இந்த மாதிரி வகைப்படுத்தலாம். இவங்களா அவங்கவுங்க ஒவ்வொரு பேரில் என்ன பண்ணிக்குவாங்க? தொழிற்சங்கமா ஒரு பேர், இவங்களை ஒரு மாணவர் அமைப்பா அதுக்கு ஒரு பேர். அதாவது இந்த மாதிரி வகையில் அழுத்த குழுவை அமைச்சு என்ன பண்ணுறாங்க? அரசுக்கு எதிராக அழுத்தம் தெரிவிக்கிறாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் லைட்டாக பார்த்துக்கிட்டா போதுமானது. பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க. அழுத்த குழுக்கள்லாம் என்னென்னலாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு? இந்திய வணிகம் மற்றும் தொழில்துறை சம்மேளனத்தின் கூட்டமைப்பு, அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ், இதெல்லாம் அழுத்த குழுக்கள். அகில இந்திய விவசாயிகள் சங்கம், இந்திய மருத்துவ சங்கம், அகில இந்திய மாணவர் சம்மேளனம். இப்போ ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் வந்துச்சுன்னா அது அழுத்த குழுவா, ப்ரெஷர் குரூப்பா, இல்லை அது ஒரு அரசியல் கட்சியா அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்க தெரியணும். அகில இந்திய சீக்கிய மாணவர் பேரவை, இளம் பதாக சங்கம், தமிழ்ச்சங்கம், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், நர்மதா பச்சோவா அந்தாலன். அப்போ ஏதோ ஒரு அமைப்பு வந்துச்சுன்னா நீங்கள் நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பார்க்கணும்? இது ஒரு அழுத்த குழுவா, இல்லை பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு அரசியல் கட்சியா, இல்லை இது ஒரு என்ஜிஓவா, இல்லை இது ஒரு பொதுத்துறை நிறுவனமா அப்படிங்கிறது நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது இருக்குது. அப்படி பார்த்து புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அவங்களுடைய வேலை, அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க. இப்போ ஏதோ ஒரு அமைப்பு போராடுறாங்கன்னா நீங்கள் அந்த அமைப்பை பார்க்கணும்.
ஒரு அமைப்பை வச்சு தான் அதை முன்னிலைப்படுத்தி தான் என்ன பண்ணுவாங்க, போராட்டம்லாம் பண்ணுவாங்க. அப்போ அந்த அமைப்பு என்ன அமைப்பு அப்படிங்கிறது லைட்டாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓ, அழுத்தக்குழுக்கள் இதெல்லாம் பண்ணுறாங்களா, ஓ இவங்க வந்து அரசியல் கட்சி அப்படிங்கிற அந்த வித்தியாசம் நமக்கு தெரியணும். சரிங்களா? இதெல்லாம் இந்த இடத்துல இதெல்லாம் லைட்டாக பார்த்துக்கோங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ்லாம் நமக்கு தெரியும். அப்போ இது ஒரு அழுத்தக்குழு அப்படிங்கிறது தெரியணும். இந்தியாவில் அழுத்தக்குழுக்களின் செயல்பாடுகள் எப்படி இருக்குங்க? அரசின் கொள்கையில் செல்வாக்கு செலுத்துவதன் மூலம் குறிப்பிட்ட நலன்களை பெற செயல்படும் நலக்குழுக்கள் அழுத்தக்குழுக்கள். அரசுடைய கொள்கைகளில் என்ன பண்ணுறாங்க, செல்வாக்கு செலுத்தி அதன் மூலமாக ஒருவேளை அந்த கொள்கை தவறாக இருந்தால் அதை தடுக்கிறதும், ஒருவேளை அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், அந்த கொள்கையில் மாற்றம் கொண்டு வந்து மக்களுடைய பொது நலனுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொதுநலனை பெறுறாங்க. பெற செயல்படும் நலக்குழுக்கள் தான் அழுத்த குழுக்கள்னு சொல்கிறோம். அரசின் கொள்கைகளில் செல்வாக்கு செலுத்தி அதன் மூலமாக குறிப்பிட்ட நலன்களை பெற செயல்படக்கூடிய நல குழுக்கள் அழுத்த குழுக்கள். அவை எந்த அரசியல் கட்சியுடனும் அணி சேர்வதில்லை, யாரு கூடயும் சேர்றது இல்லைங்க, எந்த கட்சியோடையும் சேர்றது கிடையாது. ஆனால் மறைமுக முடிவுகள் எடுப்பதில் அதிக செல்வாக்கு செலுத்தும் அளவுக்கு ஆற்றல் மிக்கவை. அப்போ ஒரு முடிவு எடுக்கிறதுல, ஏன்னா இவங்க ப்ரெஷர் போடுவாங்க, அதாவது ஒரு கொள்கை அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அது மறைமுக ஒரு மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முடிவாக இருக்கும் அப்படின்னா அதன் மீது அதிக செல்வாக்கு செலுத்தும் அளவுக்கு அவங்க வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் ஆற்றல் மிக்கவையாக இருக்குது. ஒன்றுமே இல்லைங்க, கவர்மெண்ட் வந்து ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து இதற்கான ஒரு மறைமுக முடிவை அவங்களுடைய முடிவை இங்கே செல்வாக்கு செலுத்துகிற அளவுக்கு இவங்களுக்கு ஆற்றல் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கொள்கையை சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு இவங்களுடைய இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு கொள்கை முடிவு கொண்டு வராங்க, இந்த முடிவு தவறாக இருந்துச்சுன்னா இதைய மாற்றும் அளவுக்கு இந்த அழுத்த குழுக்கள் செயல்படுறாங்க. முன்னாடி கொண்டு வந்த முடிவை கவர்மெண்ட்டே மாற்றும் அளவுக்கு இந்த அழுத்த குழுக்களுடைய ஆற்றல் அப்படிங்கிறது முக்கிய பங்கு வகிக்கிறது. பிரதிநிதித்துவப்படுத்துதல், அரசியல் பங்கேற்பு, கல்வி, கொள்கை உருவாக்கம் மற்றும் கொள்கை அமலாக்கம் போன்ற பல வகைகளான செயல்பாடுகளை அழுத்த குழுக்கள் என்ன பண்ணுறாங்க, மேற்கொள்கிறாங்க. எல்லா வகையான கொள்கை முடிவுகளையும் இவங்க பங்கேற்கிறாங்க. அரசியல் பங்கேற்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலின் மற்றொரு முகம் என்ற அழுத்த குழுக்களை கூறலாம். இன்னும் அரசியலில் இன்னொரு முகம், ஆனால் அவங்க அரசியலில் கிடையாது. மனுக்கள், பேரணிகள், ஆர்ப்பாட்டங்கள் போன்ற அரசியல் செயல்பாடுகள் மூலம் மக்கள் ஆதரவை திரட்டி தங்கள் செல்வாக்கினை அழுத்த குழுக்கள் விரிவுபடுத்துகின்றன. இத்தகைய செயல்பாடுகள் இளைய சமுதாயத்தினரை வெகுவாக கவர்ந்தளிக்கின்றன. அப்போ அரசியலுடைய அரசியல் செயல்பாடுகள் அவங்க பண்றாங்க, ஆனா அரசியல் கட்சி கிடையாது. அப்ப என்னென்ன அரசியல் செயல்பாடுகள் பண்றாங்க, மனுக்கள் கொடுக்கறது, பேரணிகள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் இதையெல்லாம் நடத்தி கவர்மெண்ட்டுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க அரசியல் கட்சி கிடையாது. அப்போ இப்படி போராட்டம் பண்ணும் பொழுது இளைஞர்கள் இது வெகுவாக கவர்ந்தளிக்கின்றன. இதன் மூலமாக இளைஞர்களை இந்த அழுத்த குழுக்களுடைய செயல்பாடுகள் வெகுவாக கவர்ந்தளிக்கின்றன அப்படின்னு சொல்லலாம். கல்வி பார்த்திங்கன்னா பல அழுத்த குழுக்கள் ஆராய்ச்சிகள் மேற்கொள்வது, இணையதளம் பராமரிப்பு, அரசு கொள்கைகள் மீது கருத்துக்கள் வெளியிடுவது மற்றும் உயர்நிலை கல்வியாளர்கள், அறிவியலாளர்கள் மட்டுமல்லாமல் முக்கிய பிரபலங்களிடமிருந்து கருத்துக்களை திரட்டி வல்லுநர்களின் ஆதரவினை பெறுவது ஆகிய செயல்பாடுகளை இவங்களை ஈடுபடுறாங்க. நிறைய அழுத்தக்குழுக்கள் பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி மேற்கொள்கிறது, இணையதளத்தை பராமரிக்கிறது, அரசு கொள்கைகள் மீது கருத்துக்களை வெளியிடுறது, அதுக்கப்புறம் இந்த முக்கியமான இந்த அறிவியலாளர்கள், கல்வியாளர்கள் இவங்க கிட்ட எல்லாம் இருந்து கருத்துக்களை எல்லாம் வாங்கி வல்லுநர்களுடைய கருத்துக்களை எல்லாம் பெற்று அவங்களுடைய ஆதரவை திரட்டுவது, ஆதரவை பெறுவது, அந்த மாதிரி செயலில் அவங்க ஈடுபடுறாங்க. ஒரு கொள்கை கவர்மெண்ட் கொண்டு வராங்கன்னா அது தொடர்பான கருத்துக்களெல்லாம் அது தொடர்பான கருத்தாளர்கள், ஆய்வாளர்கள் அவங்ககிட்டையெல்லாம் பேசி அவங்களுடைய கருத்துக்களெல்லாம் கேட்டு கடைசியில் அவங்ககிட்ட ஆதரவை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பெறுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்தது கொள்கை உருவாக்கம். அழுத்த குழுவினர் பார்த்தீங்கன்னா கொள்கைகளை உருவாக்குபவர்கள் கிடையாது. இல்லை என்ற போதிலும் கொள்கை உருவாக்க செயல்முறைகளில் அவங்க பங்கேற்பதை தடுப்பதில்லை. அரசுக்கு தகவல் அளிப்பதிலும்
ஆலோசனைகளை வழங்குவதிலும் இந்த அழுத்த குழுவினர் வலுவான பங்களிப்பு செய்து வருகின்றனர். கொள்கை உருவாக்க செயல்முறைகளில் அவர்கள் தொடர்ந்து ஆலோசனை தருகிறார்கள். அதாவது இவங்க அரசியல் கட்சிகள் மாதிரி ஒரு அரசியல் கட்சிகள் உறுப்பினர்கள் தான் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் அமைக்கிறாங்க. அப்போ அரசியல் கட்சிகளுடைய உறுப்பினர்கள் தான் கொள்கையை உருவாக்கம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அழுத்த குழுக்கள் கொள்கையை உருவாக்கம் பண்ணுறது கிடையாது. ஆனால் கவர்மெண்ட்டு ஒரு கொள்கையை உருவாக்குறாங்கன்னா அந்த கொள்கை உருவாக்கத்துக்கு இவங்க ஆலோசனை கொடுக்குறாங்க. அது ஒன்று. இன்னொன்று, கவர்மெண்ட் உருவாக்கி அந்த கொள்கை தவறாகும் பட்சத்தில் அதற்கு எதிராக போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் பேரணிகளும் பண்ணுறாங்க. ஆலோசனை கொடுக்குறாங்க. இன்னொன்று, ஒருவேளை அந்த கொள்கை தவறாக இருக்கும் பட்சத்தில் போராட்டங்களும் பண்ணுறாங்க. இதுதான் அழுத்த குழுக்களுடைய வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, மக்கள் குழுவும் பங்கேற்பும். மக்கள் குழு மக்களின் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக மேம்படுத்தும் சமூக ரீதியிலான ஆக்கப்பூர்வ செயல்பாடுகளை நோக்கி மக்கள் குழுவை திரட்டுவதே அவசியம். சில நேரங்களில் நிலநடுக்கம், சுனாமி, வெள்ளப்பெருக்கு மற்றும் பிற இயற்கை பேரிடர்கள் நிகழும்போது மீட்பு, நிவாரணம் போன்ற அவசர பணிகளுக்கு உடனடியாக மக்களையே திரட்ட நேரிடும். அதாவது மக்கள் குழு, மக்கள் எல்லாருமே, இது ஒரு அரசியல் கட்சியோ இல்லை அழுத்த குழுவோ தனி ஒரு அமைப்போ அப்படின்லாம் கிடையாது. நம்ம மக்கள் எல்லாருமே மக்கள் எல்லாத்தையுமே சமூக ரீதியில் என்ன பண்ணணும், ஆக்கப்பூர்வ செயல்பாடுகளுக்காக ஒன்று திரட்டுவது தான் மக்கள் குழு. அது ரொம்ப அவசியமானது. இப்போ ஏதாவது இயற்கை பேரிடர்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவசர பணிகள் இருக்கும், நிறைய பணிகள் இருக்கும். அப்போ மக்கள் எல்லாமே சேர்ந்து குழுவாக பணியாற்றினா மட்டும்தான் அங்கே என்ன பண்ண முடியும்னா இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை மாற்ற முடியும். அதை தான் சொல்கிறாங்க. மக்களாட்சியில் பங்கேற்பு. நாடாளுமன்ற, சட்டமன்ற, உள்ளாட்சி தேர்தல்களில் மக்கள் பெருவாரியாக பங்கேற்கும் போதே மக்களாட்சி அமைப்பு வெற்றிகரமாக இயங்க முடியும். அதாவது மக்களாட்சி அமைப்பு அப்படிங்கிறது வெற்றிகரம் எப்போ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் பெருவாரியாக பங்கேற்கணும். ஒரு சிலர் மட்டும் ஓட் போட்டாங்கன்னா அது மக்களாட்சி நாடாயிருமா? எல்லாருமே ஓட்டு போடணும். நாடாளுமன்ற, சட்டமன்ற, உள்ளாட்சி தேர்தல்களில் மக்கள் பெருவாரியாக பங்கேற்கும் போது தான் மக்களாட்சி அமைப்பு வெற்றிகரமாக இயங்க முடியும். அதே நேரத்தில் என்ன சொல்கிறாங்க, வரி மற்றும் வருவாய் வசூலிக்கும் முறையிலும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சுத்தம், சுகாதாரம், உடல் ஆரோக்கியம், போலியோ சொட்டு மருந்து அளித்தல் போன்ற சிறப்பு திட்டங்களிலும் ஒவ்வொரு குடிமகனும் சிறிய உள்ளூர் குழுக்களும் பங்கு பெறும்போது மட்டுமே மக்களாட்சி வெற்றி பெறும். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒன்று, ஓட்டு போடுறதுல மக்கள் எல்லாருமே பெருவாரியாக பங்கேற்கணும். அதே மாதிரி ஓட்டு போட்டு ஒரு கவர்மெண்ட் அமையுது, கவர்மெண்ட் திட்டமெல்லாம் கொண்டு வராங்க. அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பொழுது அதுலேயும் எல்லாருமே நம்மளுடைய பங்களிப்பை நம்ம அளிக்கணும். அந்த திட்டம் எல்லாத்துக்குமே போய் சேரணும்னா எல்லாருமே சேர்ந்து தான் ஒன்றிணைந்து போனால் தான் எல்லாத்துக்குமே அந்த திட்டம் என்ன ஆகும், கரெக்டாக கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுலேயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பங்கேற்கணும். சிறிய உள்ளூர் குழுக்களும் ஒவ்வொரு குடிமகனும் சிறிய உள்ளூர் குழுக்களும் பங்கு பெறும்போது மட்டும்தான் மக்களாட்சி வெற்றி பெற முடியும். திட்டத்தை உருவாக்குவதற்காக நம்ம என்ன பண்ணிட்டோம், எம்பிசி, எம்எல்ஏஸ் எல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம். ஆனால் அந்த திட்டத்தை உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தும் பொழுது அந்த நடைமுறைப்படுத்துறது வெற்றிகரமாக அமையணும் அப்படின்னா அதுலேயும் மக்களுடைய அந்த பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எனவே மக்களாட்சி அரசாங்கத்தை விட சிறந்த அரசாங்கம் இல்லை என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். மக்களாட்சி அரசாங்கத்தை விட சிறந்த அரசாங்கம் எதுவுமே கிடையாது. சிறந்த சமூகத்தையும் நாட்டையும் உருவாக்க இந்திய மக்களாகிய நாம் மத்திய மற்றும் மாநில அரசாங்கத்துடன் இணைந்து மனித வாழ்க்கையின் துன்பங்களை ஒழித்திட ஒற்றுமையின் போராட வேண்டும். அப்போ நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிட்டோம், எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு நம்ம விட்டுறலாமா? கிடையாது. நம்மளும் அரசாங்கத்துடன் இணைந்து நம்மளும் ஒற்றுமையுடன் என்ன பண்ணணும் அப்படின்னா போராடணும். நம்மளுடைய நலனுக்காக நாம் போராடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ மக்களாட்சினா தேர்தலில் ஓட்டு போட்டு பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து அனுப்புறது மட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் எல்லா விஷயத்துலையும் நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும். மக்களாட்சியில் மக்களுடைய பங்களிப்பு எல்லா இடத்துலையுமே, எல்லா நேரத்துலையுமே, எல்லா விஷயத்துலையுமே இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. இதுதாங்க தேர்தல் மற்றும் அரசியல் கட்சிகள். 2 லெசன்லாம் நம்ம ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். ஈஸியான பாயிண்ட்ஸ் தான், கஷ்டமாலாம் எதுவுமே கிடையாது, படிச்சுக்கோங்க. இன்னும் ஒரே ஒரு லெசன் சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு மட்டும் பார்க்கணும். அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே பாலிட்டியில் கவர் ஆயிரும். ஆர்டராக எல்லாருமே பார்த்துட்டு வாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஆர்டராக பார்த்துட்டு வாங்க. நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா புரியாமல் போயிடும். இதை முடிச்சுட்டு கண்டிப்பாக 2 லெசனுடைய புக் பேக்கை நோட் பண்ணிக்கோங்க. புக் பேக்கை
எழுதுங்க. புக் பேக் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் புக் பேக் வந்து ஆன்சர் போடுறீங்கன்னே தெரில. நிறைய பேர் வந்து புக் பேக் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியும் தெரில. ஏன்னா நான் போட சொன்னேன், கமெண்ட் போட சொன்னேன். கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் போடுங்க கம்ப்ளீட்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சிலர் தான் ரெகுலராக போட்டுட்ருக்காங்க, எல்லாருமே போடலை. ஒருவேளை கமெண்ட் போடலைனாலும் கம்ப்ளீட் பண்ணால் ஓகே தான். நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கமெண்ட் போடணுங்கிறது இது கிடையாது. ஆனால் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது கம்பல்சரி. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் படிக்கிறதுக்கு. புக் பேக்கெல்லாம் ஃபில் பண்ணும் பொழுது அப்போவே படித்து அப்போவே ஒரு டெஸ்ட் போடுற மாதிரி தானே. அதுக்காக தான் சொல்கிறேன். ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.